Hello, guys. Welcome to Obstructing the Field. So, we are in the third team. We are going to discuss the third team in Good, Bad, Ugly, Chapter 2, post action review. So, in this video, we'll discuss about the Mumbai Indians overall squad analysis. மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட் அனாலிசிஸ் நம்ம பற்றி பேசுவோம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்காக நம்ம கூட ரஜத் பட்டிதர் அண்ட் சந்து சாம்சன் இந்த ஷோ. வெல்கம் டு த ஷோ buddies. ஸோ எப்போவுமே வந்து இந்த ஜெயன்ஸ் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு டீமுமே. ஜெயன்ஸ்னா அது வந்து மும்பைக்கு மட்டும்தான் போகும் அந்த பேரு. சிஎஸ்கேன்ற வந்து அவங்க டீம் வந்து ஜெயன்ஸ்னு சொல்ல முடியாது, பட் த சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ரிட்டன்ஷன்ஸ் பக்காவா பண்ணியிருந்தாங்க. இந்த ஒன் நம்ம 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 சேனல்லே வந்து அந்த ரிட்டன்ஷன் அனாலிசிஸ் பேசும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் ரோஹித் சர்மா, ஜஸ்வீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மாவும் ரீடைன்ல. ஆமா திலக் வர்மா ஆல்சோ த ரீடைன்டு பிளேயரு. ஸோ இப்போ அந்த 5 பிளேயருமே நீங்க கரண்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்ம் வைஸும் சரி எல்லாத்துலயும் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர். ஜஸ்வீத் பும்ரா தி நம்பர் 1 பவுலர். திலக் வர்மா காமிஸ்டாரு T20 சீரீஸ்ல என்ன பண்ண முடியும்ட்டு. ஸ்கையே அவரை வந்து நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்ல, நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன். அண்ட் அகைன் யாரை மிஸ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ அவங்க ரிட்டன்ஷன் சூப்பராக இருந்துச்சு. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. பெரியப்பாவை மிஸ் பண்ணிட்டியாடா? ரோஹித் சர்மா ஓகே. பெரியப்பா வந்து எப்படி சொல்றது, மும்பை அவர் உள்ள வந்துட்டு மும்பையை மாத்தினாரு அப்படின்னே நான் சொல்லுவேன். அந்த மும்பை இந்தியன்ஸை மாத்தினதே வந்து எப்படி சிஎஸ்கேவை வந்து நம்ம மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொல்லுவோம். மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய நம்ம காசி தலைக்கு என்ன வேணும்னு தெரியுன்ற மாதிரி அம்பானி வந்து ரோஹித் சர்மா தான் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டீமே சேஞ்ச் பண்ணாரு. எப்படி வந்து ஆர்சிபிக்கு விராட் கோலியோ அந்த மாதிரி வந்து எம்ஐயை சேஞ்ச் பண்ணாரு வந்து ரோஹித் சர்மா. அவரோட தலைமையில தான் டைட்டில்ஸ் அடிச்சாங்க. ஸோ அவருமே நம்ம வந்து விராட் கோலி, தோனி, ரோஹித் சர்மா அந்த ஸ்டேட்டஸ் அவரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ அவங்க வந்து செம்மையா வந்து எப்படி தப்பிச்சான் பாத்தியா ரோஹித் சர்மா விட்டு? பயங்கரமா தப்பிக்கிறீங்களா? பெரியப்பா பேசுறது நீங்க சொல்லுங்கப்பா. அது என்னோட மாட்டிப்பான் அப்புறம் ரோஹித் சர்மா. ஸோ நம்ம பேசின மாதிரிதான் ஜெயன்ஸ் அப்படின்றதுக்கான எப்படி வந்து அந்த பொலாடு, குருநாள் பாண்டியா அந்த பேட்ச் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 11s எடுத்தாலே இப்போ சதறம் அந்த மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. ஸோ ஸ்குவாடை நம்ம பார்த்துடலாம். அது பற்றி ஸ்குவாட் போடுங்க. ஸோ ஸ்குவாடு பார்ப்போம். ரோஹித் சர்மா சொல்லாச்சு, அல்லா கசன்ஃபார் ஸ்டார்டிங்கே ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ நிறைய ரேட் பண்றாங்க குளோபலி வந்து அவருடைய அந்த ஆக்ஷன், அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன் அதுமாதிரி சூப்பரா போடுறாரு. அகைன் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ஸோ அதையும் சொல்லியிருந்தோம். அவரை வந்து இந்த வாட்டி அதிகமா எப்படி சொல்றது 11ஸ்ல இருப்பாரு அப்படின்னு நான் பாக்குறேன். செகண்ட் பேர் வந்து இருக்கு, அர்ஜுன் டெண்டுல்கர். நான் எதுவும் அதை பத்தி பேசணும் நான் விரும்பல. சச்சின் டெண்டுல்கர், அர்ஜுன் டெண்டுல்கர் சிம்பிளா முடிச்சிடுறேன். அண்ட் அகைன் தேர்டு வந்து அஸ்வினி குமார். நம்ம எப்பவுமே நான் ஒன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஒரு டொமஸ்டிக் பிளேயர் யார் இருந்தாலுமே ஒரு பத்திலாம் தெரியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு போக முடியாது. நம்மளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பட் அகைன் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டொமஸ்டிக்ல தான் அவங்க டீம்ல இருந்தா வெளியே ஷைன் ஆகுறாங்க. ஸோ அகைன் விவான் ஜான் ஜேக்கப்ஸ் புதுசா இருக்கு, எனக்கு தெரியல. மேபி ரஜத் பட்டிதர் பார்த்திருப்பாரு, அனாலிஸ்ட். அவரு தேடி பார்த்தேன் நியூசிலாண்டோட டொமஸ்டிக் பிளேயரா இருக்காரு. எனக்கு வெறும் ஸ்டாட்ஸே அவர் மொத்தமா 4-5 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. மேபி ஸ்கவுட்டிங் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அதான் அவங்களோட ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பேட்ஸ்மேனா மேபி பேட்டர் பியூர் பேட்டர். அப்போ கன்ஃபார்ம் ட்ரையல்ஸ் தான், ட்ரையல்ஸ் எடுத்துருப்பாங்க கன்ஃபார்ம். பவான் ஜான் ஜேக்கப்ஸ், தீபக் சஹர் பிரியாவிடை சிஎஸ்கே கொடுத்துட்டாரு. அவர் ரியாக்ஷன், அவர் வீடியோ எல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மேபி நல்லா ஃபைட் பண்ணாங்க பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ். நல்லா ஃபைட் போச்சு, பட் அவங்களால வாங்க முடியல. ஸோ தீபக் சஹர், ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆஃப் மும்பை, ஜஸ்வீத் பும்ரா, ரோஹித் சர்மா, கரண் சர்மா திருப்பி வந்துட்டாராப்பா மும்பைக்கு கப்பா. 3 வருஷம் மாறி டீம் ஆனாரு, 3 டீமுக்கு ஐபிஎல் கப் அடிச்சாங்க. கரண் சர்மா, லிசார்ட் வில்லியம்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம பேசுவாங்க நினைக்கிறேன், ரஜத் பட்டிதாரே பேசுவாங்க அந்த பேக்பெட்ல. மிச்சில் சாண்ட்னர் அண்ட் ஆல்சோ அகைன் சிஎஸ்கே பிளேயர், த அண்டர் ரேட்டட் பிளேயர். ஐ திங்க்
என்னோட விஷயம் என்னன்னா அவர் பயங்கரமா ஷைன் ஆகுன்றது என் விஷ். ஏன்னா அவர் இது வரைக்கும் ஆடணும். அவரோட பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் எப்படி சொல்றது, மும்பைல அவரை நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் வந்து இது வரைக்கும் ஒரு சிஎஸ்கே பெஞ்சில் இருந்தாரு. ஸோ அவர் அந்த கொடுத்த சான்சஸ்லயே அவர் காமிச்சாரு. பட் அந்த மும்பைல இன்னுமே அவர் ஷைன் ஆகணும்னு எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஆசை. நாமாந்தீர் சொல்ல தேவையில்ல. ராஜ் அங்கத் பாவா அவருமே அண்டர் 19ல இருந்து அடுத்த வருஷமே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ். இப்போ மும்பைல ஜாயின் பண்ணியிருக்காரு ரீஸ் டாப்லி. ராபின் மின்ஸ் ஒன் ஆஃப் த, நான் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷமே வெயிட் பண்ணேன், பட் இன்ஜுரியில மிஸ் அவுட் ஆனாரு. ரோஹித் சர்மா பெரியப்பா சொன்ன மாதிரி, ரயான் ரிக்கில்டன் ஆல்சோ வி நோன் ஹிம், சவுத் ஆப்பிரிக்கா பிரீமியர் லீக்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்போம். ஸ்ரீஜித் கிருஷ்ணன் தெரியல. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்ட் பும்ரா காம்போ அகைன், வெங்கட சத்யநாராயண நெமிஸ்டா தெரியல, புது பிளேயரு, விக்னேஷ் புத்தூர். அண்ட் அகைன் இந்த லாஸ்ட் பேர்ல சொன்னா சிரிப்பு தான் வரும். லாஸ்ட் வீடியோ ஆர்சிபில டிஸ்கஸ் பண்ணோம். என்ச்லாம் வந்து கை கொடுத்துட்டுலாம் போறாங்க. எனக்கு சத்தியமா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இது பண்ணிட்டாங்க. அது ஆர்டிஎம் போட்டு அழகா வாங்கி அகைன் அவங்க வந்து ஃபுல்லா ஆல் அவுட்டா போனாங்கன்னு தெரிஞ்சாலுமே நீங்க அவங்களோட பிரைஸை ஏற்றி விட்டுருக்கணும். எதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியா அவங்க கிவ் அப் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. நம்ம பேசிட்டோம் அதை போன வீடியோல. ஸோ இதுதான் ஸ்குவாடுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம போயிடலாம். தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ் ரஜத் படிதார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க ரஜத் படிதார், உங்களோட தாட்ஸ் என்ன இந்த ஸ்குவாட் பத்தி? எப்படி பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ், உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. சிமிலர் நம்ம போன வீடியோல என்ன பேசணுமோ சிமிலர் அதே தான். இவங்களும் லிட்ரலி என்ன சொல்றது, அதே போன வீடியோல என்ன பேசணுமோ நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, சம்திங் ஸ்லைட் பெட்டர் ஸ்பின் இவங்க வச்சிருக்காங்க வித் அல்லா கஃபன் சார். ஏன்னா உங்களுக்கு மிச்சல் சார்னரும் குருணால் பாண்டியாவும் கேன்சல் அவுட் ஆயிடும். 2 பேரும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு பும்ரா விட்டுருங்க, அதை பத்தி பேசவே முடியாது. நம்ம அதை ஒரு ஓரமா தூக்கி போட்டுடலாம். தீபக் சகர் அண்ட் புவி கேன்சல் அவுட் ஆயிடும். உங்களுக்கு போல்ட் ஹேசல்வுட் கேன்சல் அவுட் ஆயிடும். அண்ட் தென் உங்களுக்கு அல்லா கஃபன் சார் அப்படின்னு வரும்போது அங்க உங்களுக்கு சுயா சர்மா இருக்காரு. அன்ப்ரூவன் கமாடிட்டிஸ் தான் ரெண்டுமே. பட் இவர் மேல ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. குளோபல் லீக்ஸ்ல எல்லாம் இவரை வந்து அது பேர் அதை பிக்கே பண்ண முடியல. அவரோட ஒவ்வொரு வேரியேஷனையுமே பிக் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்ப இந்தியா ஆப்கானிஸ்தான் கிட்ட அடி வாங்கின அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு கேட்காதீங்க. இந்தியாவோட எமர்ஜிங் டீம் ஆப்கானிஸ்தான் எமர்ஜிங் டீம் கிட்ட அடி வாங்கினாங்க. அந்த அடி வாங்கினதுக்கு பெரிய காரணமா இருந்ததே வந்து அல்லா கஃபன் சார் தான். அவர் செம்மையா போட்டு மேட்சே திருப்பி விட்டாரு அந்த கேம்ல. அண்ட் தென் நம்ம டைரக்டா பிளேயிங் 11 வந்துருவோம். ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ். நான் வந்து ஆர்சிபியோட இந்த வீடியோல தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பண்ணோம். ரிட்டன்ஷனுக்கு முன்னாடி யார் எடுக்கணும் போது இவங்க வந்து யாரை எடுக்கிறாங்களோ இல்லையோ வில் ஜாக்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழாத குறையா பேசிட்டு இருந்தேன் அன்னைக்கு. ஆனா இப்படி இத்தனைக்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வந்து ருத்துராஜ் கைக்வாட் கூட சண்டைலாம் போட்டேன். இப்படி ஒரு பிளேயரை நீங்க கண்டுபிடிச்சு கொடு எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஃபில்சால்ட் இருக்காரு எல்லாம் ஓகே, வில் ஜாக்ஸ் இருந்தா இன்னொரு பெரிய அடிஷன் தானே, அது என்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க அட்லீஸ்ட் சும்மா ஆர்டிஎம் 8 கோடி போனானா கூட காசு இல்லைன்னு விட்டு போறதுல பரவாயில்ல. ஃபில்சாட் இருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. நானே சர்வீஸ் சாம்சன் சொன்னா தெரியுமா, கப் அவரை வந்து இந்த லாஸ்ட் இந்த 11 வச்சு ஃபைனல் எழுதி போலாம். நான் சொல்லுவேன் ஃபைனல் கன்ஃபார்ம் போயிருப்பாங்க. அவங்க எப்படி ஃபில்சாட் விட்டாங்க, வில் ஜாக்ஸை விட்டாங்கன்றது இது வந்து என்ன சொல்றது இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டு சும்மா ஆர்டிஎம் தூக்கு, அவனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இதுக்கப்புறம் வேற பேட்டரே கிடையாது, ஆர்டிஎம் தூக்கு, அவன் 8 கோடி சொல்ல போறான். அப்ப விட்டியா, என்கிட்ட காசு இல்ல என்னால எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு விட்டியா, ஓரளவுக்கு நியாயம் பேசணும்னா அங்க வந்து பேசலாம். நீ ஆர்டிஎம்மே தூக்காம வந்து கலாய்ச்சிட்டு போறான் நேரா வந்து. என்ன பண்ண போற இப்ப? அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன, அதுலயே அவன் கலாய்ச்சிட்டு போயிட்டான் வந்து. என்ன லிட்டரலி இது அவங்க எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, அது அவங்கள விட்டுரு. இதுக்கு மேல பேசி தலைவலி தான் வரும் அந்த பாயிண்ட. ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா தான் நான் கேப்டனா வச்சுக்க போறோம், நாங்க வந்து கேப்டனை மாத்தலாம் போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. 6வது நம்பர் 6ல வந்து நமந்தீர். நானும் சஞ்சு சாம்சன், நேஹல் வதீரான்னு சொன்னோம். ருத்ராஜ் கைக்வாட் தான் வந்து நமந்தீர் நான் சொல்றேன் நேஹல் வதீராக்கு பதிலா, அவர் வந்து ப்ராமிசிங்கா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவரு அதுக்கேத்த மாதிரி நமந்தீரை எடுத்திருக்காங்க. வெரி குட், சூப்பர் ருத்ராஜ் கைக்வாட். ஆனா 5.5 கோடி கத்ததுக்கு 4 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கலாமே அந்த 6வது பொசிஷன்ல.
இல்ல இல்ல எதுக்கு வெளிய correct போயிட்டு தான். 4 கோடிக்கு அவங்களுக்கு போக வேண்டியவங்க போயிட்டு 5.5 கோடிக்கு இழுத்து விட்டாங்க. ஏன்னா நீங்க அவங்களோட மத்த அன்கேப்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணோம்னா விட்டுருக்கணும்ல. அர்னாவால் இல்ல 6th இல்ல ஆப்ஷன் இல்ல சும்மா தானே இருந்துச்சு. அந்த மத்த ஆர்டிஎம் கரெக்ட் தான். ஆப்ஷன். ஆர்டிஎம் போட்டு தான் எடுத்தாங்க நமந்தீர. அதுதான் அன்கேப்ட் ஆர்டிஎம் போட்டு தான் எடுத்தாங்க. நான் என்ன இல்ல யோசிச்சேன்னா இப்ப இவங்க எனக்கு என்ன டவுட்னா, சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல ரஜத் பட்டிதார், நீ சொல்றது எல்லாமே ஓகே தான்ப்பா. இப்போ அதேதான் நான் நமன்தீர் சொன்னேன். இப்ப எனக்கு என்ன ம். டவுட்னா, நீ அது பாத்தியா? மும்பை இந்தியன்ஸ் வந்து யாரோ, ஐ மீன் ஹெட் கோச் நினைக்கிறேன், ஹெட் கோச்சா சம்திங் யாருன்னு தெரியல. ராபின் மின்ஸ் ம். 11ல கன்ஃபார்ம் எல்லா மேட்சும் ஆடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த வேற இடத்துல தான் யாரு எனக்கு என்ன விக்கெட் தோணுது, கீப்பரு? இம்பாக்ட் பிளேயர் விக்கெட் கீப்பரா? ஆமா. விக்கெட் கீப்பர் ரிக்கல்டனும், ஆ ராபின் மின்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. சோ உனக்கு வில் ஜாக்சன் வாங்குனதுக்கு அப்புறம் ரிக்கல்டனுக்கு வேலை இல்ல அப்படின்னும்போது ராபின் மின்ஸ் டைரக்ட்டா உள்ள வந்துரும். அதுதான் ராபின் மீன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆடுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ நீ நமந்தீர் சொல்லியிருக்க இம்பாக்ட்ல எப்படி, அதுதான் நான் கேட்க ஆமாமா. வந்தேன். நீ இல்ல, நமந்தீரை இல்ல. நான் சொல்லியிருக்க. இன்னும் முழுசா முடிக்கல. நான் 11. ஓகே ஓகே. நம்பர் 7 சொல்லு ராபின் சொல்லு. மின்ஸ் தான் சொல்ல வந்தேன். நம்பர் 7 ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பர். பிகாஸ் ஒரு மாரி கடார் முடார்னு அடிக்கிற ஹிட்டர் வேற. சோ நம்பர் 7ல வரும்போது ஒரு மாரி இருக்கும். நெக்ஸ்ட் மிச்சல் சார்னர், ஆ தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பீத் பும்ரா. இம்பாக்ட் பிளேயர் இஸ் கோயிங் டு பி அல்லா கஃபன் சார். பிளேயிங் 12 ஓகே. 13th பிளேயருக்கு நான் போனோம்னாலே எனக்கு ஆப்ஷன் இல்ல. ராஜ் பாவா, கரண் சர்மா, அர்ஜுன் டெண்டுல்கர். வித் லிட்டில் நோன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கிரிக்கெட்டை வச்சு நான் சொல்றத வச்சு என்னடான்னா, ராஜ் பாவா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஓகேவா? டீசென்ட் வித் த பேட், டீசென்ட் வித் த பால். நான் வந்து பஞ்சாபுக்கு எடுத்தேன். இவர் பஞ்சாப் ஆள் தான். பஞ்சாப் எடுத்தாங்க. அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இவரு தான் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்தியாவுக்கு. எந்த பேட்ச் இப்ப கடைசியா போன அண்டர் 19 வேர்ல்ட் கப் பேட்ச் தான் இவர். திலக் வர்மா பேட்ச் இவரு. அப்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பஞ்சாப் எடுத்தாங்க. எடுத்து இவருக்கு பவுலிங்கே குடுக்கல. பேட்டிங் அவருக்கு வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் லிவிங்ஸ்டன்லாம் அப்ப இருந்தப்ப அவங்களே பேட்டிங் சாப்பிட்டு போயிட்டாங்க. லிவிங்ஸ்டன், ஜானி பேஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு பேட்டிங் வரல. பட் பவுலிங்கும் குடுக்காம 2 மேட்ச டிராப் பண்ணிட்டாங்க. நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவர் எப்படி யூஸ் பண்ண போறாங்க எல்லா டீம்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு. நவ் அவரு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்திருக்காரு. இதை விட பெட்டர் பிளேஸ் உங்களை க்ரோ பண்ணிக்கிறது கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். மேட்சஸ் கிடைக்கலனா கூட இவரு அது அடுத்தடுத்த வருஷத்துல பெட்டர் ஆயினே தான் போக போறாரு. அண்ட் தென் கரண் சர்மா மேபி ஒரு என்ன ஃபேக்டருக்காக எடுத்திருக்காங்கன்னு தெரியல. பிகாஸ் லாஸ்ட் இயர் அவரு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்க் அவர் 3 6 அடிச்சாரு. அதை தவிர்த்து பெருசா எதுவுமே அவர்கிட்ட இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லல. ரொம்ப கேவலமா பண்ணிட்டாரான்னு கேட்டா ரொம்ப கேவலமா இல்ல. பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது. சம்டைம்ஸ் விக்கெட் பிக் பண்ணுவாரு, சம்டைம்ஸ் ஆப்போனண்ட்டுக்காக பவுலிங் போடுவாரு. அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சா தான் இருந்தாரு அவரு. பட் நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணல. லிட்டரலி அது அப்படிதான் இருந்துச்சு. 3 ஓவருக்கு 45 அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது வேற என்னன்னு சொல்றது அத அப்படின்றது எனக்கு தோணுது. அண்ட் தென் நீங்க இந்த பக்கம் அர்ஜுன் டெண்டுல்கர் சின்னவரு. என்ன இது தெரியும். ஆண்டவர் நோ 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 இவர் சின்னவர். ஆண்டவர். தேவர் மகன்ல சொல்லுவாங்கல்ல சின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அந்த மாதிரி. ஸோ அண்ட் தென் பெவான் ஜாக்கப்ஸும் நான் உடனே யார் இது நியூசிலாந்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா நான் சம்டைம்ஸ் நியூசிலாண்டோட போர்டு அடிச்சதுன்னா அவங்களோட ஷெஃபீல்ட் ஷீல்டு கூட உட்காந்து பார்ப்பேன். ஆனா இவர் பேரை கூட கேள்விப்பட்டது கிடையாது. மேபி நான் போய் செக் பண்ணும்போது ஸ்டாட்ஸ் செக் பண்ணும்போது மொத்தமாவே T20 கேம் 4 கேம் கூட ஆடல. எனக்கு தெரிஞ்சு அதான் ஏதோ ஸ்கவுட்டிங் பண்ணி எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவரு பீடாக் சொல்லியிருந்தாரு அந்த விக்னேஷ் புத்தூரும், வெங்கட்ட சத்யநாராயண, பென்மெட்டஸா அவங்க எல்லாம் வந்து ஏபிஎல்ல நல்லா விளையாடின பிளேயர்ஸ். அவங்களெல்லாம் பிக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீமும் லிட்டரலி அதே டீம் மாதிரி தான். நான் அந்த 12th மேனுக்கு மேலேயே என்னால எக்ஸாக்டா இப்ப இன்கேஸ் தீபக் சகர் நமக்கு தெரியும் அந்த அவரோட ஃபிட்னஸோட ஸ்டாண்டர்ட் பத்தி இருக்கிறதுலயே என்ன சொல்றது எல்லாருமே தீபக் சகரை பார்த்து கத்துக்கணும் எப்படி இன்ஜுரி ஆகி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. ஸோ பட் வந்து இவங்க ஒன்ஸ் தீபக் சகர் ஃபுல்லி ஃபிட்னா இந்த காம்போ நீங்க அந்த பவுலிங்கை கிராக் பண்ணவே முடியாது. ஆனா தீபக் சகர் ஃபுல்லி ஃபிட் இல்லாம தீபக் சகர் வெளியே போனோம்னா அந்த பேக்கப்ன்றது அந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு ரீஸ்டாப்லியோ இல்ல லிசார்ட் வில்லியம்ஸோ உள்ள வரணும். அப்ப நீங்க வந்து அல்லா கஃபன் சாரோ இல்லைன்னா மிச்சல் சார்னரை தியாகம் பண்ண வேண்டியது வந்துடும். இவங்க எப்படி வந்து நிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. இதுவே
இப்ப நம்ம லாஸ்ட் வீடியோல இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பத்தி பேசல. அடி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்கு ஆள் இல்லன்னு பேசிட்டு இருந்தோம். இந்த வீடியோல லிட்டரலி அவங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட்டும் அவர் வந்து அவரோட கரியர் எண்டுக்கு வந்துட்டாரு. லிட்டரலி. இல்ல ஸ்டில் ஹி இஸ் ட்ரெண்ட் போல்ட். நான் அத வந்து டினை பண்ணவே இல்ல. மும்பை வீக்கெண்ட்ஸ்ல இன்னைக்கும் அவர் டெட்லியா இருப்பாரு. பட் இதுக்கு மேல தான் அவருக்கு வந்து கதையே ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு மேல தான் அவரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஆரம்பிக்கும். ஏன்னா அவரோட பேக் எண்ட் ஆஃப் த கரியர்ல இருக்காரு. அண்ட் தென் வேற உங்களுக்கு வேற பெருசா ஓட்டையே கிடையாது. அல்லாஹ் கஃபன் சார பத்தி என்னதான் ஹையா ரேட் பண்ணாலும் நியூ டு ஐபிஎல். நீங்க ஜேக்கப் பத்தலுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல. என்னதான் ஒரு செமையா ஆடினாலுமே ஹி இஸ் நியூ டு ஐபிஎல். அந்த பிரஷரை எப்படி ஹோல்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பீடா வீடியோல சொல்லியிருப்பாரு அவரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 19 ரன் போயிடுச்சுன்னா டோர்னமெண்ட்டே அவருக்கு கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் யாரு கொனாமஃபா அவருமே சூப்பரான போல கொனாமஃபாக்கா ஏதோ ஒண்ணு அவர் வந்து டிராவிஸ் செட் பதம் பார்த்து அமிச்சிட்டாரு அவரை. என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்க இவரு எங்கெங்கெல்லாம் ஆடினாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கஃபன் சார் செக் பண்ணோம்னா துபாய் சிபிஎல் ஆடினாரு, கரீபியன்ல ஆடினாரு. அண்ட் தென் T10 லீக்கும் துபாய் தான் நடக்குது, IL T20 துபாய் தான் நடக்குது. மோஸ்ட்லி அந்த UAE அண்ட் கரீபியன்ல தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. உங்களுக்கு எம்எல்சில ஆடினாரு. எம்எல்சி சிமிலர் லிட்டரலி ரொம்ப ஸ்லோ இல்லைனாலும் டீசென்டான ஒரு ஸ்லோவான விக்கெட்ஸ். இந்த மாதிரி இடத்துல ஆடும்போது உங்களுக்கு அந்த ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தோம் ஸ்பின்னுக்கு நல்லா அசிஸ்ட் ஆச்சு கரீபியன்ல. அண்ட் தென் துபாய் அது எப்பவுமே வந்து ஸ்பின்னுக்கு ஹீட் இருக்கிற ஏரியா. ஸோ ஸ்பின்னுக்கு கண்டிப்பா அசிஸ்ட் ஆகும். பட் இந்தியா அப்படி கிடையாது. ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் ஆனாலும் அதை பிச்சை தூக்கிட்டு புது பிச் போடுவாங்க. ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி தாக்கு பிடிச்சி அவரு போட போறாரு? ஏன்னா நீங்க மிச்சல் சானரோட பெரிய சம்பளம் வாங்கியிருக்கீங்க. மிச்சல் சானரோட டபுள் த பிரைஸ் 4.8 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அவர் போயிட்டாருன்னா நீங்க கரண் சர்மாவை தான் கொண்டு வரணும், வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த ஸ்பாட் என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்போ இவங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு ஃபாரின் வந்து நீ சொன்ன மாதிரி இப்போ எய்தர் தீபக் சார் இல்ல ட்ரெண்ட் போல்ட் எங்கன்னா ஒரு அடி வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆர்சிபி கூட எதனா வச்சிருக்காங்க பின்னாடி, ஏதாவது நோன் கமாடிட்டி இருக்கு. பட் மும்பைக்கு ஒண்ணுமே கிடையாது. கரண் சர்மா தான் உள்ள வரணும் டைரக்டா. கரண் சர்மா உள்ள வந்துட்டு வேற எவனா நிசார் வில்லியம்ஸ், மிச்சல் சாண்ட்லர் ஆல்ரெடி இருப்பான்ல. சோ நிசார் வில்லியம்ஸ் கூட பாரு, அது நீயே சொல்லு, அதான் பேக்கப் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இப்ப நம்ம பேசணும் தெரியுமா? ஜோஸ் ஹேசல்வுட்க்கு கரெக்டான பேக்கப் நுவான் துஷாரா. ஒத்துக்கிறீங்களா ரெண்டு பேரும்? இப்ப லுங்கிசான் எங்கிட்ட இங்க தேவையே இல்லாத ஆளு. கரெக்டா? அதேதான் உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு சொன்ன தேவையில்லாத. ஆமா நானும் அதான் சொல்றேன். இப்ப ஜோஸ் ஹேசல்வுட் கரெக்டான பேக்கப் நுவான் துஷாரா. லுங்கி எங்கிட்ட இங்க தேவையில்லாத ஆளு. கரெக்டா? அதே மாதிரி தான் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு கரெக்டான பேக்கப் பிரீஸ் டாப்லி. ரைட்டா? கரெக்டான பேக்கப் கூட ஒரு அப்ராக்சிமேட் பேக்கப், ஒரு சீப் பேக்கப் ஏதோ ஒண்ணு. ஒரு சீப் பேக் உனக்கு நியூ பால்ல போடணும்னா நீ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அடுத்து ரீஸ்டாப்லி மேலதான் கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோ. இப்ப லிசார்ட் வில்லியம்ஸ் தேவையில்லாத ஆளு. அவர் நியூ பால்ல போட மாட்டாரு. மிடில் ஓவர் எடுத்து போடக்கூடிய ஆளு. ஒரு வைசாக் விஜயகுமார் மாதிரி பேஸ் இருக்கும். பட் வந்து ஸ்விங் இருக்காது, அதெல்லாம் இருக்காது. அந்த ஹிட் த டெக் டைப் ஆஃப் பவுலரு. கட்டர்ஸ் போடுவாரு, நல்லா போடுவாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அந்த எம்ஐல எப்படி இதுவாக போறாருன்னு தெரியல. ஒரு தரம்சாலா மாதிரி ஒரு விக்கெட்ல அந்த மாதிரி எங்க லக்னோல போயிருந்தாருன்னா இவர் சூப்பரா இருந்திருப்பாரு. செமையான பிக்கா இருந்திருக்கும். பட் இது எங்க ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் தென் இவங்க திருப்பி இவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்ட் சைடா தெரியுறாங்க, நல்லா இருக்காங்க. அதுதான் சொல்றேன், எங்கேயாச்சும் ஒழுங்கா போலன்னு வைங்கன்னா இவங்க லிட்டரலி மாட்டிப்பாங்க. இவங்களால திரும்பி, ஏன்னா கரெக்டான பேக்கப்ஸே கிடையாது. இப்ப வில் ஜாக்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா ஓகே, யூ ஹேவ் ரியான் ரிக்கல்டன். வை பெவான் ஜேக்கப்ஸ்? பெவான் ஜேக்கப்ஸ் இப்ப எதுக்கு அந்த ஸ்பாட்? நீங்க மிச்சல் சாண்டர் மாதிரி இன்னொரு பவுலர் எடுத்துருக்கலாம். குடகேஷ் மோட்டி மாதிரி ஒரு ஆளோ, பேர் என்னது, வெஸ்ட் இண்டீஸ்ல இன்னொரு ஸ்பின்னர் இருப்பாரு, அகில் ஹுசைன் மாதிரி யாரையாச்சும் ஒருத்தர், அந்த மாதிரி யாருக்காச்சும் ஒருத்தர் எடுத்திருக்கலாம். அதுதான். இப்ப பெவான் ஜேக்கப்ஸும் லிசார்ட் 6 ஃபாரினர் தான் இருக்காங்க நினைக்கிறேன். 6 7 ஃபாரினர் தான் இருக்காங்க மொத்தமாவே. 7 ஃபாரினர் தான் இருக்காங்க. சோ அவ்வளோ ஃபுல்ஃபில்டா இப்ப பிளேயிங் 11 தான் நம்ம அதை அப்படியே கட் பண்ணி போடலாம் போல இருக்கு. இங்க கூட போட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிளேயிங் 11 சூப்பரா இருக்கு. பட் பேக்கப்ஸ்க்குன்னு போனாங்கன்னா இவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுதான்.
பட் இந்த பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் மேட்ச் கிளிக் ஆயிடுச்சுன்னா இவங்க நிறுத்தவே முடியாது, எனி டே நிறுத்த முடியாது. இவங்களால எல்லா இடத்துலயும் நல்லா பண்ண முடியும். ஒரு தீபக் சார் செம டீம். தீபக் சேகர் தீபக் சேகர் காம்பினேஷனையும் மாத்தி விட்டுருவாரு இறங்கினாருன்னா. பட் ஹோப் அவர் கரெக்டா வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் அவர் இன்ஜுரி ஆகி போனோம்லாம் ஆசைப்படல. பட் அவர் ட்ராக் ரெக்கார்டை தான் சொல்றோம். கடந்த 3 வருஷத்துல மொத்தமா சேர்த்து 35 மேட்ச் கூட ஆடல. ஒரு வருஷத்துக்கு 15 மேட்ச்னா கூட 45 மேட்ச் வருது. ஒரு சீசனே 15 மேட்ச் மிஸ் பண்ணாரு. ஸோ 30 மேட்ச் தான். 30 மேட்ச் முழுசா ஆடினாரான்னு கேட்டா 30 மேட்ச் முழுசா ஆடவே இல்லை அவரு 2 டோர்னமெண்ட்லயும். ஸோ அதுதான் எனக்கு என்னன்னா சிஎஸ்கே அது தெரிஞ்சுமே 9 crores வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்றதே வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது கிளியரா புரியல. சரி பார்ப்போம் அது என்ன வராங்கன்னு சொல்லிட்டு. டீம் பேலன்ஸ் 25 out of 30 செம்ம பேலன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுலர் பாண்டியா இருக்காரு. உங்களுக்கு ஸ்பின் போடணும், வில்ஜாக்ஸ் ஸ்பின் போடுவாரு, நமந்தீர் ஒரு ஸ்பின் போடுவாரு. பட் நமந்தீரை ஆப்ஷன் எடுத்துக்கோனா பாண்டியா அண்ட் ஜாக்ஸ் அப்படி போயிடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வின்னிங் பொட்டன்சியல் கேட்கணுமா, அதேதான் 22 for 25. ஸ்குவாட் டெப்த் 12 out of 20 பிகாஸ் அது வந்து புரியும்னு நினைக்கிறேன். நான் 12 out of 20 கொடுத்ததுக்கு என்ன காரணம்? நீ 12 கொடுத்திருப்ப, நான் அதோட நான் கொடுக்குறேன். ஓகே லீடர்ஷிப் வந்து நான் வந்து 12 out of 15. லீடர்ஷிப் ஏன் 12 out of 15 அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கப்படிச்ச கேப்டன், அண்ட் தென் மஹேலா ஜெயவர்தனே அவருமே வந்து எல்லா லீக்லயுமே சக்சஸ்ஃபுல்லான கோச் இன்க்ளூடிங் ஐபிஎல். நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வேற மாதிரி பேசிட்டு இருந்தோம். பட் இங்க வந்து எல்லா இடத்துலயுமே அவர் போய் கப்படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரோஹித் சர்மா இன்னொரு கேப்டன், ஸ்கை இந்தியாவோட T20 கேப்டன், தென் பும்ரா இப்ப இந்தியாக்கான ஒரு கேப்டனா அவரு இருக்காரு. உங்களுக்கு மிச்சல் சாண்டர் நியூசிலாந்து கேப்டன் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு கேப்டன்ஸ் 11 அப்படின்னே போடலாம் போல இருக்கு இவங்களுக்கு. அந்த லெவலுக்கு கேப்டனாவே வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் போது எல்லாருமே ஸ்டெப் அப் பண்ணி ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு ஏதாவது நல்லா இருக்கும். ஸோ 12 out of 15 நோ பிரெயினரா கொடுத்துடலாம். ஏன்னா நல்ல கேப்டன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் எல்லாருக்கும் ஃபார்ம் இருக்கு. பட் வந்து ஒரே ஒருத்தரோட ஃபிட்னஸ் வந்து இந்த டீமையும் அடி வாங்க வைக்கும். அதனாலே நான் வந்து 4 பாயிண்ட் குறைக்கிறேன். 6 out of 10 தான் கொடுக்குறேன். செம ஃபார்ம் இருக்கு, செம ஃபிட்னஸ் இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் அந்த ஒரே ஒரு ஆளோட இது வந்து காம்பினேஷனை மாத்தி விட்டுச்சுன்னா நீங்க மிச்சல் சாண்டரை உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த இடத்த எப்படி காம்பன்சேட் பண்ண போறீங்க? அதுக்கு ஒரு பவுலர் இல்லை உங்ககிட்ட. நீங்க வந்து வேற யாராச்சும் கொண்டு வரணும். லிசார்ட் வில்லியம்ஸோ இல்ல ரீஸ்டாப்லயே கொண்டு வரணும். சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் நிறைய மும்பை பண்ணாத விஷயத்த அவங்க பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்றதுனால நான் அவ்வளவு பெரிய பாயிண்ட்டை குறைக்கிறேன். ஏன்னா அவருமே வந்து ஃபுல்லி ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. போன வருஷமே பாத்தீங்களா, நமக்கு நினைச்சோம் ஃபுல்லா ஆடுவாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு கிளியரா தெரியல. ஸோ இதை வச்சு போவோம். 25, 22, 12, 12 அண்ட் தென் 6 இதெல்லாம் எவ்வளவு வருது? 77. அதான் சேம், அப்படியேதான் சேமா இருக்கு. பட் இங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு காம்பன்சேட் ஆயிருக்கு எல்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம குட் பேட் அக்லி அந்த பிக்ஸுக்குள்ள வருவோம். குட் வில்ஜாக்ஸ், ஏன்னா 5.5 கோடிக்கு அப்படி ஒரு பேட்டரை வந்து எடுத்தது வந்து நான் வில்ஜாக்ஸ் அண்ட் மிச்சல் சாண்டர். நீங்க வந்து 7.5 crores 2 ஸ்டீல், ஒரு பயங்கரமான ஒரு டீமை, அதாவது 2 ஓவர்சீஸ் பயங்கரமா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பேட் பிக் வந்து நமந்தீர், பிகாஸ் 4 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ண வேண்டியவன 5.5 கோடி கொடுத்து ஆக்ஷன்ல எடுத்தது, அதுவும் ஆர்டிஎம் போட்டு எடுத்தது. ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் வித் தட். அக்லி பிக் வந்து சின்னவர் தான். ஏன்னா வந்து அவர் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். சரி, அது போன சீசன்லாம் பார்த்தோம். ஒரு மேட்ச் வந்து 2 அடி வாங்கினாருன்னு உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் நல்லா போடலனா கூட நல்லா கண்டினியூஸா மேட்ச போட்டு கொடுத்து அவருக்கு நீங்க அடுத்த லெவல் கூட்டு போனன்றது கூட உங்களுக்கு ஐடியாவா இல்லையா அப்படின்றத எனக்கு தோணுது. ஸோ அக்லி பிக் சும்மா ஒரு பெய்ட் ஹாலிடேக்காக ஒருத்தரை கூட்டு வந்து உட்கார வைக்கணுமா, ஒரு ரெப்புடேஷனுக்காக அப்படின்றதுல எனக்கு கொஸ்டின் இருக்கு. எப்பயுமே நான் சொல்லுவேன், கேம் தான் பிக்கர், பிளேயர் கிடையாது. ஒரு பிளேயருக்கோசரம் எதுவுமே பண்ணாதீங்க. கேமுக்காக கேமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனி அப்ஜெக்ஷன்ஸ் ஆர் ஏதாவது உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ஸோ நான் கேட்கணும் அப்படின்னு இருந்தேன்னா, ஒரே 11ல இப்போ ரேல் ரெக்கில்டன் அண்ட் அகைன் வில்ஜாக்ஸ் 2 பேருமே ஆட வைக்க முடியுமா? எதையும் பாசிபிலிட்டிஸ்?
அதான் நீங்க வந்து நானே கேட்கணும் தான் இருந்தேன் உங்ககிட்ட. ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க கரண் சர்மா உள்ள கொண்டு வந்துட்டு அல்லா கஃபன்சருக்கு பதிலா ரயான் ரிகல்டன் ஆடிட்டு இவரை ராபின் மின்ஸை தள்ளி விட்டுருக்கணும் வெளியே. ஓகே ஓகே. இல்ல நீ நான் இது என்ன தவிர நினைச்சேன்னா, சொல்லு இப்போ ஏற்கனவே வந்து எனக்கு என்ன இப்படி தோணுதுன்னா, இப்போ மும்பை பார்த்துக்கோ, அவங்களுடைய பேட்டிங்கா பவுலிங்கான்னு பார்த்தா பேட்டிங் தான். இப்போ அவங்களால வந்து ஒரு 230 சேஸ் கூட பண்ணிடலாம். நான் சொன்ன தெரியுமா, இந்த ரயான் ரிகல்டன், வில் ஜாக்ஸ் ஒரே லெவல்ல ஆடிட்டு பவுலிங்ல ஒரு கரண் சர்மா. ஏன்னா இப்ப சப்போஸ் இப்ப தீபக் சாருமே அடி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோ, வேற வழி கிடையாது. பவுலிங்ல வந்து சொல்ற அளவுக்கு இப்ப நீ சொன்ன மாதிரி யாருமே கிடையாது வெளியே. லிசார்ட் வில்லியம்ஸ் எல்லாம் வந்து போட்டா தெரிஞ்சு ஐபிஎல் எல்லாம் எவ்வளவு சூட் ஆவாருன்றலாம் தெரியல. அவங்க கண்டிஷன்லயே போட்டு அடிப்பாங்க. நோத்திவி ஐபிஎல் எல்லாம் செட் ஆகாது. பேக்கப்ஸ் சுத்தமா கிடையாது. அதனாலதான் கேட்டேன், 2 பேருமே உள்ள ஃபிட். ஏன்னா எப்படியுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அது இவங்க உணரத்துல மாட்டிருப்பாங்க. அல்லா கசன் ஃபார்மே அவங்களுக்கு மாட்டல நினைச்சுக்கோ, இது ஆர்சிபியோட மோசமா இருந்திருக்கும் டீம். ஆர்சிபியோட மோசமா இருந்திருக்கும். இல்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க தப்பிச்சாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து நோட் பண்ணிட்டேன். நான் எடுத்து என்னென்னலாம் பண்ணோம், நம்ம இதுல பேசணும் ஞாபகம் இருக்கா, ரிட்டன்ஷன் வீடியோல மும்பை வந்து 75 crores வச்சுட்டாங்க. அவங்க ஆர்டிஎம் அன்கேப்டு யூஸ் பண்ணாததுக்கு காரணம் வந்து அவங்க எந்த ஒரு அன்கேப்டு பிளேயர் 4 கோடி கூட போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கல அப்படின்னு நான் சொன்னேன். என்னதான் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் டேகல் வந்து 4.2 crores, இவரு 5.25 crores. அதுக்கப்புறம் பியூஷ் சாவ்லா அன்சோல்டு. ஓகேவா, இதுதான் 3 அன்சோல்டு கம்போஸ் 3.54 crores. நீ ஆர்டிஎம் போட்டிருந்தனா அதுவுமே பிரைஸ் வெரியா இருக்கும். ஓகே, அதை ஒரு பக்கம் விட்டுடலாம். சோ நம்ம அது ஒண்ணு சொன்னோம். 2வது அவங்க கரெக்டா பார்த்து வச்சிருப்பாங்க எந்த ஸ்லாட்டுக்கு எந்த பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு, குர்பாஸ ஈஸியா தூக்கி இருக்கலாம். அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க குர்பாஸ தூக்கிறதுக்கு. குவிண்டன் டிகாக்க 5 கோடிக்குள்ளே எடுத்திருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. குவிண்டன் டிகாக் எடுக்கிறதுக்கு அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. உனி அட்லீஸ்ட் ஒரு ஜானி பேர்ஸ்டோ மாதிரி ஒரு ஆளாச்சு. இந்த மாதிரி பிச்சுலால ஜானி பேர்ஸ்டோ நல்லா இருக்கும். பட்டுன்னு அடிச்சுனே இருப்பாரு. அவர் பாட்டு புல் அடிச்சு தள்ளிடுவாரு. சோ அந்த மாதிரி யாராச்சும் அவர் எடுக்காம விட்டாங்க. ஜோஷ் இங்கிலீஷ் வந்தாரு, அவரும் எடுக்காம விட்டாங்க. ஜோஷ் இங்கிலீஷும் சம பிளேயர், அவரும் விட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க சும்மா இருக்கும் போது வந்தான் பாத்தியா ஒருத்தன் வாட்டமா வந்து, யோ என்னையா சும்மா இருக்க, இந்த வச்சுக்க வில் ஜாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டா. அதுல வந்து இந்த டீம் அப்படியே தூக்கிடுச்சு. ஒரே பிளேயர்ல மாறிடுச்சு மொத்த டீமும். அம்பானியே பார்த்தனா அவரே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல பாத்தியா. சத்தியமா அவரே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சரி சும்மா போடுவோம். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஆர்சிபி கன்ஃபார்ம் ஆர்டிஎம் வில் ஜாக்ஸுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு விட அதை பத்தி பேச வேணாம். அதாவது சும்மா ஸ்குவாடா சூப்பர் ஸ்குவாடா ஒரே மூவ்ல ஆக்கிட்டாங்க. இப்போ அதனாலதான் வந்து இப்போ அவங்க வில் ஜாக்ஸ் எடுக்கலன்னு நினைச்சுக்கோ, வேற ஒருத்தவனுக்கு கன்ஃபார்ம் ஆல் அவுட் போய் ஆகணும். ஏன்னா வந்து அதே ஒரு மிஸ்ஸிங் பசில் ஆல்ரெடி அவங்க ஃபைன் அதை ஷார்ட் அவுட் பண்ணல. அப்படி போயிருந்தானுங்கன்னா அல்லா கஃபன் ஃபார் கட்சிருக்க மாட்டான். அங்க ஒரு 2 இல்ல அல்லா கஃபன் சார் டே 1லயே வாங்கிட்டாங்க. அல்லா கஃபன் ஃபர்ஸ்டே வந்துட்டான். வில் ஜாக்ஸ் டே 2. நீ ஆர்சிபி வில் ஜாக்ஸ் காரணம் என்னது, லிவிங்ஸ்டன் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அவங்க. இல்ல அல்லா கஃபன் ஃபார் இல்லடா, தீபக் சார். சரி மாத்தி சொல்லிட்டேன், தீபக் சார். தீபக் சார் நான் அதை ஸ்வாப் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. தீபக் சார் வாங்கிருக்க முடியாது. ஏன்னா இந்த வில் ஜாக்ஸ் கிட்ட அந்த சேவான மணி தான் அவங்க நம்ம கிட்ட அவங்க ஃபர்ஸ்ட் தீபக் சாகரை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியா வில் ஜாக்ஸ் பாயிண்ட்ல கடைசி தீபக் சாகர் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வில் ஜாக்ஸ் பக்கம் வந்தாங்க. வில் ஜாக்ஸ் வந்து கடைசியா அவங்க வந்து மிச்சல் சாகருக்கு அப்புறம் தான் வில் ஜாக்ஸ் எடுத்தாங்க. அவ்வளவு லேட்டா தெரியல. சரி ஓகே ஓகே, அதுதான்டா அந்த ஆக்ஷனோட இது. இருக்க மாட்டானே, அன்சோல்டும் ஆவலடா. ஆக்சலரேட்டட் ஆக்ஷன் செட் 2ல வந்தான் வில் ஜாக்ஸ். ஓகே ஓகே, அவ்வளவு பின்னாடி அடிச்சான். டாப் 2 பிளஸ் வில் ஜாக்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வந்தாங்க. அவ்வளவு பின்னாடி தூக்கி அடிச்சிட்டாங்க. இல்ல இது எல்லா டீமோட ரெக்வெஸ்ட் படி தானே அந்த ஆக்சலரேட்டட் ஆக்ஷன் கொடுப்பானுங்க. ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல தேவையான பிளேயர்ஸ் எல்லாம் இவனுக்கு கேட்டோனே அந்த அளவுக்கு லாஸ்ட்ல போட்டுக்கிறானுங்களாடா ஃபாஃப் வில் ஜாக்ஸ். சரி ஓகே, ஆனா இவங்க சரி விடு பாப்போம். சொல்லிட்டியா? அவள்தான் டாச் முடிச்சிட்டியா? இப்ப அடுத்து சந்தோஷம் போலாம்.
ஓகே. இப்போ இது நடுவுல பேசினது கட் பண்ணிடு. நம்ம இப்ப பேசிட்டு நார்மலா பேசிட்டு இருந்தோம்ல, அதை கட் பண்ணிடு. ஓகே. ரஜத் பாட்டிதாருமே சொல்லிட்டாரு. இது பார்த்தோம்னா அந்த 11 ஜெயண்ட்ஸ் தான், மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 11 தான் வந்து ஒரு கடப்பார அந்த லைன் அப். அதை தவிர்த்து யாருக்குன்னா வந்து கொஞ்சம் கால் இழுத்துக்குனா, ஒரு கை பிடிச்சிக்கினா கூட அப்படியே டீமே மொத்தமா கால் இழுத்துக்கிட்டு கை பிடிச்சிட்டு தான் போனோம். ஏன்னா ஒருத்தரை மாத்தினாலும் அவங்களோட காம்பினேஷன், அந்த வின்னிங் காம்பினேஷன், அந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பினேஷனை வந்து மாத்தக்கூடிய சான்சஸ், மாத்தி தான் ஆகணும், சான்சஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ சொல்லுங்க சஞ்சு சாம்சன், உங்க இதுல இருந்து இப்போ ரஜத் பட்டியா சொன்னதுல இருந்து எதனா உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க சொன்னா சொல்லுங்க. நீங்க எப்படி வந்து 11th போவீங்க? நான் சொன்ன மாதிரி ரயான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் 2 பேர் சேர்த்து ஆட முடியுமா? ஸோ அதெல்லாம் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் என் பிளேயிங் 11 சொல்லிடுறேன். சாரி, ஃபர்ஸ்ட் என்னோட பிளேயர் வந்து ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், ராபின் மின்ஸ், மிச்சல் சார்னர், தீபக் சேர், பும்ரா, போல்ட். என்னோட இதுல இம்பாக்ட் பிளேயர்ல அல்லா கசன்ஃபர், அப்புறமா கரண் சர்மா, ராஜ்பவா, இவங்க தான் இருப்பாங்க. நான் ரீஸ்டாப்ல வைக்கல, ஏன்னா உங்களுக்கு பும்ரா, போல்ட், தீபக் சேர், ஹர்திக் பாண்டியா 4 ஃபாஸ்ட்ல இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரீஸ்டாப் எல்லாம் அவ்வளவு தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு ஸ்பின்னர் இல்லை, அதனால நீங்க 2 ஃபாரின் ஸ்பின்னரை கொண்டு போகலாம். ஸோ அல்லா கசன்ஃபர், மிச்சல் சார், நீங்க 2 பேரும் சேர்த்து கூட ஆடலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரியன் ரிக்கல்டன பிளேயிங் நாடி ராபின்ஸ் தூக்கணும்னா திலக் வர்மா, வில் ஜாக்சன் 1 வருவார், திலக் வர்மா நம்பர் 4 வருவாரு, ஸ்கை நம்பர் 5 வருவாரு. சரிங்களா? இதுக்கு மேல ஸ்கை வந்து நம்பர் 5 வருவார்னு ஆசைப்படுறாரு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் நம்பர் 4ல வந்தோடனே அவர், ஏன்னா திலக் வர்மா வந்து இப்போ 1 டவுன் போட்டதுக்கு காரணமே அவர் இப்ப இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா 1 டவுன்ல வந்து செஞ்சுரி அடிச்சதுதான். சொல்லுங்க. அதுக்காக கேட்ட கொஸ்டின் கிடையாது இது. ஓகே. இல்ல அதுக்கு சொல்ல நான் சொல்றேன். இப்ப நீங்க 2 பேரும் ஆடினீங்கன்னா உங்களுக்கு சூரியகுமார், வில்ஜா இவங்க எல்லாம் திலக் வர்மால கீழே வந்துருவாங்க. புரியுதுங்களா? அதுக்காக சொல்றேன் நான். மேபி அப்படி இல்லை, அப்படி அவங்க பார்க்கல, சூரியகுமார் எங்க வேணாலும் ஆடுறாங்கன்னா நீங்க ரியன் ரெக்கல்டன், விஜய் 2 பேரும் சேர்த்து ஆடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பேக்கப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவள் தான், அதாவது ஆர்சிபியோட லைட்டா மோசமா தான் இருக்கு ஸ்குவாட். ஏன்னா ஆர்சிபியாவது சும்மா ஒரு 4 பேர் தெரிஞ்சவங்களாம் வச்சிருக்காங்க. ஸ்வப்னில் சிங், ரசிக் தர்சலாமே அந்த மாதிரி சொல்லிட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல ஒரு 2-3 பிளேயர் வச்சுங்க. அட்லீஸ்ட் படிக்கலை ஃபிட்டிங் பண்ண முடியலன்னா கூட படிக்கலையாவது அவங்க வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இங்க அதை தாண்டி எதுவுமே இல்லை. நானும் என்னன்னா சிஎஸ்கேக்கு எப்பவுமே, சிஎஸ்கேக்கு நீங்க சொன்ன மாதிரி எந்த டீசென்டான பிளேயர் இருந்தாலுமே சிஎஸ்கேக்கு வந்தா நல்லா ஆடுவாங்கன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதே ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அது எப்பவுமே ஒர்க் அவுட்னா இது 50-50 தான். ஏன்னா ரச்சின் ரவீந்திராவும் டேரி மிச்சல் காமிச்சாங்க, நாங்களால அதை பண்ண, அது நாங்க அப்படி கிடையாது, நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தாலும் ப்ரெஷர் ஒன்று இருக்குன்னு ஒன்று காமிச்சாங்க. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு எம்ஐக்கு அதே தான் நான் சொல்றேன். என்னதான் எம்ஐ நல்ல ஸ்குவாடு, அவங்க பேக்கப்ஸ், அவங்க எடுக்கிற ஒரு பிளேயர் எடுத்தா தரமா தான் இருக்குன்னு இருந்தாலும் அவங்களுக்கும் 50-50 தான். எப்படி? ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி தெரியாது. ஏன்னா இப்ப 12 பிளேயர் நல்லா இருக்காங்க. அதுக்கடுத்து நான் சொன்ன பிளேயரை பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, ராஜ்பவா. சரிங்களா? ரீஸ்டாப் பிளேயர் நல்ல பிளேயர் தான், பட் அவர் ஆர்சிபி காடும் போது தெரியும் அவ்வளவு சூப்பரா போடல, பிளஸ் இன்ஜுரியில போயிட்டாரு. ஸோ நீங்க ரீஸ்டாப்ல எவ்வளவு சூப்பரா இருக்க போறாரு தெரியல. ட்ரெண்ட் போல்ட் 2 ஓவர் தான், ஏன்னா அந்த 2 ஓவர் தானே அவர் அடிக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நீங்க அதோட நிப்பாட்டிக்கிறீங்களோ இல்ல அவர் எப்படி மேனேஜ் பண்றீங்களோ அது உங்க இஷ்டம். தொடர்ந்து 3வது ஓவர் போட்டா கூட 3வது ஓவர்ல அடி வாங்குவார். சரிங்களா? இப்ப ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் தெரியும், நீங்க 2 பேர் பேசினதுதான். ஏன்னா ஆர்சிபி கொடுத்துட்டு போயிட்டாங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், ராபின் மின்ஸ்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. மிச்சல் சேனர், தீபக் சேர். செந்தில போடணும்னா குணா டீம்ல உள்ள ஒருத்தர் ஆள் இருக்குன்னு சொல்லலாம் தெரியுமா? உன்னால முடியும் அப்படின்னா அது மாதிரி மிச்சல் சேனர், தீபக் சேரும். மிச்சல் சேனர் கூட விசுவாசம் காட்ட மாட்டாரு, ஆனா தீபக் சேர் காட்ட வாய்ப்பு இருக்கு. நான் ஒருத்தன் போனேன்னா மொத்த பவுலிங் யூனிட்டே மாறும். அந்த அளவுக்கு மாத்திட்டு போயிடுவாரு. அதே மாதிரி தீபக் சேர் மேல நிறைய கன்சர்ன் இருக்கு, அவர் எந்த மாதிரி ஆட போறாருன்னு சொல்லிட்டு. பட் என்னடான்னா அவர் மட்டும் இப்ப விஜய் சங்கரோ இல்ல மத்த சில பேருக்கு சொன்ன மாதிரிதான், ஃபார்ம் பிடிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், அவரை கையிலேயே பிடிக்க முடியாது. அது யோசிச்சு பாருங்க. போல்ட், பும்ரா 6 ஓவர்ல போல்ட், பும்ரா, தீபக் சேர்னா நினைச்சு பார்க்க முடியல. இல்ல மிச்சல் சேனரை தப்பி தவறி காலை பிடிச்சிட்டாருன்னா அப்படியே காலை பிடிச்சாருன்னா ஹர்திக் பாண்டியா வர்றாரு. ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணாரு, மறுபடியும் காலை தட்டி அவருக்கு கேள்வி வந்துருவாரு. சோ ஒரே பிளேயர். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, நான் ஒருத்த இன்ஜுரி ஆனா எத்தனை பேருக்கு ஒரு இது ஆகும்னு சொல்லிட்டு. இப்ப என்னடான்னா இப்ப நீங்க இன்ஜுரி ஆகணும்னு அதே சொன்ன மாதிரிதான், ரஜத் பிரதா சொன்னதான், இன்ஜுரி ஆகணும்னு ஆசை கிடையாது, பட் அவர் ட்ராக் ரெக்கார்ட் அப்படிதான் சொல்லுது. இப்ப இவ்வளவு இந்த 4 பேரை தாண்டி விஐபி வேலையில்லா பட்டதாரி ரகுவரன் இருக்காரு, கஞ்சத்தனமா பவுலிங் போடுவாரு. புரியுதுங்களா? கொஞ்சம் கூட ஒரு
ஒரு வைட் எக்ஸ்ட்ராஸ் கூட அந்த அளவுக்கு போட மாட்டாரு அவரு. நீங்க மிச்சல் சேனல் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு துல்லியமா உங்களுக்கு நோ பால் நம்ம சொல்லுவோம் ஸ்பின்னர்லாம் ஏன்டா நோ பால் போடுறீங்கன்ட்டு, அவர் அது கூட போட மாட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து மிச்சல் சேனல் செம அடிஷன், என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது, என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அவரு. ஆனா அதை தாண்டி ஒரு டீம் இப்போ யோசிச்சு பாருங்க, நான் சொன்னதே அல்லாக்சன் ஃபார்க் அடுத்து கரண் சர்மா ராஜ்பாவன் தான். ஏன்னா அதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஆள் கிடையாது. ஸோ ஆர்சிபி வச்சிருக்காங்க, இவங்க அது கூட வைக்கல. ஸோ நான் என்னோட ரேட்டிங் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த டீம் அந்த அளவுக்கு பெருசா இல்லை, அதாவது அப்படிதான் சொல்லணும். என்னதான் எம்ஐ வந்து அவங்களோட ஸ்குவாட் வந்து நான் பிளேயர் தான் தரமா தான் இருக்குனாலும் நமக்கு தெரியல இப்போதைக்கு, அவங்க ஆனாதான் தெரியும். சிஎஸ்சிக்கு அதான் சொன்னேன், நான் எம்ஐக்கு இதான் சொல்றேன். ஸோ என்னோட டீம் பேலன்ஸ் 26 மார்க்ஸ் நான் கொடுக்குறேன். ஏன்னா பயங்கரமான டீம். ரோஹித் சர்மா வில்ஜெக்ஸ் மாட்டினால அவர் ஒரு காலி, சரிங்களா. அதுக்கடுத்து மிடில் ஆர்டர்ல திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆடுறது நல்லதுன்னு நான் எப்பவுமே நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஓல்டு ஹிட்டிங் இப்ப கிடையாது. நம்பர் 6ல வந்து 15 ஓவர் வரேன், 17 பால்ல 18 பால் 35 ரன் அடிக்க முடியும்னா இப்ப கிடையாது அவருக்கு. ஸோ பால் சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அவர் நம்பர் 5, நவந்தீர் 6, ராபின் மின்ஸ் 7. ஏன்னா இவங்க 2 பேரும் கச்சா முடிச்சான்னு சுத்துறவங்க. என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். நமந்தீருக்கு இவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே வரல, ராபின் மின்ஸ். அதுக்கடுத்து உங்களுக்கு மிச்சல் சேனர் உங்களுக்கு 8 வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்கு. தீபக் சார் உங்களுக்கு நல்ல பேட்டிங் கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு ஆடினார்னா பேட்டிங் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா பும்ரா ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் ஆடுவாரு. அப்புறமா உங்களுக்கு போல்ட் இருக்காரு, போல்ட் எப்போ சுத்தினாதான். ஸோ பவுலிங் விட பேட்டிங் கொஞ்சம் பவர் பேக்கடா இருக்கு. ஆனா பவுலிங்கும் ஒன்றும் இல்லை, மிச்சல் சேனர் அல்லாஹன் ஃபார்லாம் நீங்க ஒன்னு ஆனீங்கன்னா உங்களுக்கு வரலாம். ஆனா என்னன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, பில்டப்போட வருவாங்க. தீக்ஷனா, அப்புறமா உங்களுக்கு இவர் ஒருத்தர் வந்தாரு அசரங்கா, இந்த மாதிரி பெரிய பெரிய பீக் பிளேஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியால அந்த அளவுக்கு பண்ணாம போயிருக்காங்க. ஆர்சிபிக்கு 50-50 தான். அசரங்கா ஒரு வருஷம் சூப்பரா பண்ணாரு, இன்னொரு வருஷம் 5 எடுத்தாரு, அப்புறம் அதுக்கப்புறம் பாதியில போயிட்டாரு. இன்னொரு வருஷம் இன்ஜுரினால ஹைதராபாத் வரால் பெருசா ஆட முடியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு இவரும் அப்படியே மாதிரி தான். ரஷித் கானுக்கு அடுத்து ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் யாரும் இல்லை. ஆடன் ஜாப்பா தலை தெரிந்த ஸ்பின்னர் நம்ம இவ்வளவு சொல்றோம், பட் இந்தியால அவர் போட்டப்பையும் அவ்வளவு சூப்பரா போடல. அதே மாதிரி அவர் அதாவது அவரை டீம்ல வச்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவர் பண்ணல. ஏன்னா ராஸ் அண்ட் டைம் கிடைக்கிறப்ப அவர் தான் ஆட வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேக்கப் சுத்தமா இல்லை. ஸோ டீம் பேலன்ஸ் 26. அதான் அந்த 12 பேர் ஆனாங்கன்னா காலி. அவங்களுக்கு ஒரு 15 பேர்னா இவங்க ஒரு 12 பேர். ஸோ 12 பேர் அதுல 5 பேர் 6 பேருக்கு மாட்டிச்சுனாலே 4 பேருக்கு மாட்டிச்சுனாலே காலி. ஸோ அதான் 12, அதாவது சொல்ல போனா 12 பேர் தான் ஓஜி எம்ஐயா இருக்கு. ரீடென்ஷன் அப்போ நான் ரொம்ப புகுந்து பேசினேன் எம்ஐய, அப்படியே இது பண்ணேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மும்பை கிட்ட இருந்து. ஆமா இல்ல வில்ஜெக்ஸ் மாட்டனா மட்டமான ஸ்குவாடா இருக்கும் அது. மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா அவங்க 5 டைட்டில் அடிச்ச பிறகு, ஏன்னா ரோஹித் சர்மா எல்லாம் சொல்றான் அவ்வளோன்னு சொல்லிட்டு இப்ப அவர் கேப்டன் கிடையாது, அதுக்கு கொண்டே கேப்டன். என்னதான் ஒரு சூப்பர் கேப்டன்னாலுமே போன வருஷம் அவருக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அதை ரெக்கவர் ஆகி இப்போ குடும்பம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபேமிலி ரன் பண்ணும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. மயலா ஜெயவர்தனே அவரும் வந்திருக்காரு. ஸோ சொல்றேன். அடுத்து மேட்ச் வினர்ஸ் நான் 23 கொடுக்குறேன். ஏன்னா மேட்ச் வினர்ஸும் இருக்காங்க இந்த ஸ்குவாட்ல. உங்களுக்கு திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, வில்ஜெக்ஸ் அவங்க 6 ரன் ஆனாலும் அது போதும் உங்களுக்கு. அதுக்கடுத்து ஹர்திக் பாண்டியா, அந்த மாதிரி பும்ரா, தீபக் சேர், போல்ட் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் வினர்ஸ் தான். மிச்சல் சேனரே உங்களுக்கு மேட்ச் வினர் தான். அவருக்கு 20 ரன் தான் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாலே பாதி வேலை முடிஞ்சுது. யோசிச்சு பாருங்க, போன தடவை நான் சொன்ன என்ன மேட்ச் ஞாபகம், ஸ்டப்ஸ் வந்து சமாளிப்பாரு, பும்ராவோட அந்த 4 ஓவர்ல மேட்சே மாத்திடுவாரு. ஸோ இப்போ உங்களுக்கு கூட எக்ஸ்ட்ரா அடிஷனா மிச்சல் சேனர் அந்த ரன் கம்மி பண்றாருன்னா நீங்க எப்பேற்பட்ட மேட்சை கூட நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏன்னா அந்த மேட்ச்ல யாரும் எக்ஸ்ட்ரா குஷன் தரல. ஸோ இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு மிச்சல் சேனர் அந்த குஷன் தராரு அப்படின்னா, ரன் கண்டெயின் பண்றாருன்னா, ஸோ உங்களுக்கு பும்ராக்கு சரியான சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதனால மேட்ச் வினர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் ஸ்குவாட் டெப்த். நான் ஆர்சிக்கு 10 தான் கொடுத்தேன், இவங்களுக்கு 10 தான் கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு நான் அவங்களுக்காக 15 பேர் மேலே யாரான்னு சொன்னோம். அட்லீஸ்ட் டிம் டேவிட ரொமரேஷ் கூட ஆளுக்கு தெரியாதனமா உள்ள வந்தா கூட அவங்களால 2 6 அடிக்க முடியும், ஒரு விக்கெட்னா பிக் பண்ண முடியும். 40 ரன் 30 ரன் கொடுத்தா கூட ஒரு விக்கெட் பிக் பண்ண முடியும். தேவதத் படிக்கலாம் ஒரு 30 ரன்ஸ் அடிக்க முடியும், 38 ரன்ஸ் அடிக்க முடியும். இதுல நீங்க யாரு நாட வைப்பீங்க? ராஜ்பாவா தான் இருக்காரு உங்களுக்கு. அடுத்து பேட்ஸ்மேன் யாருனாலே உங்களுக்கு வேற யார் இருக்கா? யாருமே கிடையாது. போன வருஷம் அதாவது ரோஹித் சர்மா போன வருஷத்துக்கு, ஏன்னா இப்ப ட்ரெண்ட் போல்ட் கூட எடுத்துக்கோங்களேன். அவர் எம்ஐ கார்டு 4 வருஷம் ஆகுது. கடைசியா 2020 ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் ஆடவே இல்லை. இப்ப அவர் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரிங்களா, மீடியம் பேஸ் தான் போறாரு. ஸ்விங் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு. சரிங்களா, ஸோ உங்களுக்கு போல்ட் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஸ்குவாட் டெப்த்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெருசா இல்லை. ஸோ நான் 10 தான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து கேப்டன் அண்ட் லீடர்ஷிப். எனக்கு ஹர்திக் பாண்டியா மேல எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஆன் பேப்பர்னு சொல்லி கழுவி ஊத்தின ஸ்குவாடை போயிட்டு கப் அடிச்சு கொண்டு வர ஒரே ஆள் நம்ம ஹர்திக் பாண்டியா தான். ஸோ உங்களுக்கு தோனிக்கு அடுத்து ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் கேப்டன்ஸ். ஒண்ணுமே இல்லாம பண்றது ரோஹித் சர்மா இருக்கிறப்ப மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காரு. சரிங்களா,
உங்களுக்கு ஏன்னா ஹர்திக் பாண்டியா எல்லாமே இருக்கிறப்பதான் அவர் நல்லா இருக்கு. பும்ராலாம் வந்துட்ட பிறகுதான் அவருக்கு கப்படிக்க ஆரம்பிச்சார் 2015, 13 ஸோ உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம சொன்னோம் அதாவது பிரதீப் சங்கவானு இவங்க எல்லாம் யாரா நீங்கெல்லாம், ஏன்டா குஜராத் லைன்ஸ் அப்படியே கூட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். பார்த்தா இவங்க நின்று கப்பச்சு கையில குத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த இன்னிங்ஸும் சர்ப்ரைஸ் பண்ணாங்க, திரும்பி ஃபைனல் வரைக்கும் போனாங்க. சரிங்களா? ஸோ போன வருஷம் மட்டும் வச்சு நான் ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். பட் நீங்க அதனால நான் 2 மார்க்ஸ், போன வருஷத்துக்காக நான் 2 மார்க்ஸ் கம்மி பண்ணி 13 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கடுத்து ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ். லாஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ்க்கு நான் தான் அந்த ஒரு ஆள், அந்த நம்ம செந்திலோட ஒரே ஆள் இருக்க குணாவோட ஒரே ஆள்னால நான் 3 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி 7 வச்சுக்கிறேன். ஸோ ஃபார்ம் அவர் ஃபார்ம் வந்துட்டா எனக்கு தீபக் சார் ரொம்ப ஃபேவரட் பிளேயர் ஒரு பவுலரா. புவிக்கு அடுத்து நான் ரொம்ப ஃபேவரட் பிளேயர் நடக்குதான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஆடணும்ல, ஆட மாட்டேங்க. ஸோ என்னோட மொத்த மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79 வரும். 79 பாயிண்ட்ஸ் நான் தரேன் மும்பைக்கு. என்னடா பண்ண யோசிச்சு பாருங்க. இவரு ஆர்சி 15 பிளேயர் வச்சு 77 தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இவங்க 12 பேர் வச்சு 79 வாங்கிட்டாங்க. அதான் மும்பை எப்படி இருந்தாலும். கரெக்ட் கண்டிப்பா. ஓகே, ஸோ 79 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க. டீம் பேலன்ஸ் 26 அண்ட் அகைன் மேட்ச் வின்னர்ஸ், இது டீம் ஃபுல்லா மேட்ச் வின்னர்ஸ் தான். ஸோ 23. ஒரு நிமிஷம் நான் குட் பேட் அக்லி சொல்லவே இல்லை. சாரி, குட் பிக் வந்து மிச்சல் சேனர் அண்ட் வில்ஜாக் சொல்லுவேன். பேட் பிக் வந்து லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் ஜான் ஜேக்கப் சொல்லுவேன். ஏன்னா ஜான் ஜேக்கப் கூட நல்ல பிளேஸ் கூட உங்களுக்கு வச்சிருப்பாங்க. சரிங்களா? குட்டி பிளேஸ்னா கூட ஆரன் ஹார்டி நீங்க வாங்கிருக்கலாம், புரியுதுங்களா? எல்லாமே அந்த மாதிரி குட்டி பிளேஸ் கூட நீங்க வாங்கிருக்கலாம். சரிங்களா? நீங்க அந்த மாதிரிலாம் ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட்லாம் நீங்க நல்லா வாங்கிருக்கலாம். ரூதர்ஃபோர்ட்லாம் உங்களுக்கு மாட்டிக்கினாருன்னா அவள் தான் அந்த மாதிரி பிளேஸ்ல நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அவர்ல இப்ப நீங்க ஜானி பஸ்டர் சொல்லுங்க, அட்லீஸ்ட் வார்னர்னா வாங்கிருக்கலாம். வார்னர் கூட அவங்க பார்க்கல. ரோஹித் சர்மா வார்னர் காம்போலாம் நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. 2 பேரும் கேரியர்ல இருந்தாலுமே அவங்களுக்கு ஒன்று ஃபார்ம் அந்த மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கு போல அதே மாதிரி லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் ஜான் ஜேக்கப்ஸ் எதுக்கு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. 2 ஸ்லாட்டுக்கு 3 பேக்கப். எதுக்கு இது தேவையில்லாத வேலை பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அக்லி வந்து அது தவிர்த்து இருக்கிற எல்லா பேக்கப்ஸுமே ஒரு மாதிரி அக்லியா தான் இருக்கு. எனக்கு யாருமே தெரியல, யாரை நான் இது எப்படி சொல்றேன்னு தெரியல. ஸோ அதை ஆல் அதர் பேக்கப்ஸ் ஆர் அக்லி. இதை வந்து இந்த ஸ்பாட்டு இந்த பிளேயர்னு சொல்லாம அந்த 12 பிளேயர் 13 பிளேயர் தவிர்த்து எல்லாருமே அக்லின்னு நான் சொல்றேன். ஓகே, நீங்க ஓவரால் சொல்லிட்டீங்க. 79 தானே? 79 பாயிண்ட்ஸ். 79. ஓகே, 79 பாயிண்ட்ஸ். டீம் பேலன்ஸ்க்கு 26, மேட்ச் வின்னர்ஸ்க்கு 23, ஸ்குவாட் டெப்த் சுத்தமா கிடையாது. ஸோ 10 பாயிண்ட்ஸ். 13 ஃபார் கேப்டன்சி அண்ட் கோச், அதான் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபைனலி 7 பாயிண்ட்ஸ் ஃபிட்னஸ்க்கு. ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் தான் எனக்குமே நானும் சொல்லலான்னு இருந்தேன். ஸோ மோஸ்ட்லி நீங்களுமே சொல்லிட்டீங்க. ஸோ ரயான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் நான் கேட்டேன், பட் அது ஃபிட் இன் பண்ணலாம். பட் அந்த அளவு எப்படி சொல்றது, பட் உங்களுடைய பெஸ்ட் 11 எது வந்து 11 போனா நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ நான் என்னுடைய தாட்ஸ் சொல்றேன். ஃபைனல் நான் வந்து என்னோட பிளேயிங் 11 அதே சேம் தான், ஒரு சேஞ்ச் கூட இருக்காது. ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ். ஸோ இல்ல வேணா நான் ரயான் ரிக்கல்டனையுமே 11ஸ்ல சேர்த்து சொல்றேன். ஏன்னா நீங்க 2 பேர் சொல்லிட்டீங்க. பட் என்னுடைய ஃபர்ஸ்ட் 11மே வந்து உங்களோட 11ஆ தான் இருக்கும். நான் வந்து நீங்க 2 பேர் சொன்னதுனால நான் அந்த வில் ஜாக்ஸ், ரயான் ரிக்கல்டன் வச்சு நான் சொல்றேன். ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கல்டன். அண்ட் அகைன் வந்து நம்பர் 3 வந்து நீங்க எப்படி சொல்ற, ஸ்கையை வந்து எவ்வளவுதான் டிமோட் பண்ணிட்டு போவீங்கன்னு கேட்டீங்களே. ஸோ அதனால நான் வந்து நம்பர் 3 ஆஸ் யூஷுவல் எப்போ அவர் மும்பைக்கு முன்னாடியே ஆடுற மாதிரி நம்பர் 3 ஸ்கை போட்டு நம்பர் 4 வந்து வில் ஜாக்ஸ் போட்டுருவேன். ஓகேவா? நம்பர் 4 வில் ஜாக்ஸ், நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த இடத்துல திலக் வர்மாக்கு பேட்டிங் வராதுதான். அது எப்பவுமே போன சீசன் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, லாஸ்டா வந்துட்டு அவரால் அந்த ரோலும் பண்ண முடிஞ்சது. ஏன் வந்து நான் வந்து திலக் வர்மாவை ரொம்ப கீழே புஷ் பண்றேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி தான், முன்ன இருந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா கிடையாது. ஸோ வந்து அவர் கொஞ்சம் பால் ஸ்பேஸ் பண்ணிட்டு தான் அடிக்க ஆரம்பிக்கணும். பட் திலக் வர்மா வந்து லேட்டா வந்துமே அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் என்னால பார்க்க முடிஞ்சதுனால நான் ஹர்திக் பாண்டியா கீழே திலக் வர்மா, அப்புறம் வந்து ராபின் மின்ஸ். நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா ராபின் மின்ஸ் ஒக்கர் வைக்கணும், இப்ப ரயான் ரிக்கல்டனுமே உள்ள வந்தாருன்னா ராபின் மின்ஸ் ஒக்கர் வைக்கணும்னு சொன்னால நான் ராபின் மின்ஸ் ஆக்சுவலா ஆடிடுவேன். ஏன் ஆடுறோம்னா அவங்க சொல்லியிருக்காங்க கன்ஃபார்ம் வந்து எங்களோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல முக்கியமான இருக்காரு ராபின் மின்ஸ், வந்து அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவர் இருக்காரு. ஏன்னா ஆக்சுவலி அவர் தான் ஃபர்ஸ்ட், ராபின் மின்ஸ் தான் மும்பையோட ப்ராடக்ட். அவங்க தான் வந்து ட்ரையல்ஸ்ல கொண்டு வந்து வெளியே காமிச்சாங்கன்ற மாதிரி இந்த ஆக்ஷன்ல வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து குஜராத் வந்து பார்த்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அவர் வந்து மும்பை செட்டப்ல இருந்திருக்காங்க முன்னாடில இருந்தே ராபின் மின்ஸ்.
ஸோ ராபின் மின்ஸ் ஆடிட்டு நான் நமந்தர் லெஃப்ட் அவுட் பண்ணிட்டு அகைன் ஃபாலோட் பை தட் கரண் சர்மா, தீபக் சஹர். ஏன்னா ரேண்ட்ரி கட்டர் சொன்னால மிச்சில் சன்னு வர முடியாது. கரண் சர்மா, தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா அண்ட் அல்லா கசன்ஃபார். அந்த இம்பாக்ட்ல வந்து அதே தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த மிச்சில் சன்னுக்கு வந்து அந்த 4 ஃபாரின் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேக்கப்ஸ்ன்னு அந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ்க்கு லிஸ்ட் அவுட் பண்றது கூட அங்க பிளேயர்ஸ் இல்ல. யாரு இருக்கா, ராஜ் அங்கத் பாவா அண்ட் அகைன் எல்லாமே இந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க உள்ள. ஸோ என்னோட பிளேயிங் 11 இது. நான் அடுத்து நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் நீங்களே கவர் பண்ணிட்டீங்க. ஸோ நான் டைரக்டா ரேட்டிங்ஸ்க்கே போயிடுறேன். ஸோ நான் அதிகமா ரேட் பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து டீம் பேலன்ஸ் மட்டும் தான் நான் பண்ணுவேன். ரஜத் வந்து 25 சொன்னாரு, நம்ம சத்யா வந்து 26. நான் வந்து டீம் பேலன்ஸ் இந்த பிளேயிங் 11 பார்த்தாலே பயமா இருக்கு. ஸோ அதனால நம்ம சஞ்சு சாம்சனோட ஒரு பாயிண்ட் குட்டி 27 சொல்றேன் நானு. அண்ட் மேட்ச் வின்னர்ஸ் சேம் தான். நீங்க 2 பேர் சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி 23. ஏன்னா வந்து நீங்க எடுத்துக்கோங்களேன், இப்போ யாராலையும் மேட்ச் மாற்ற முடியும். ரோஹித் சர்மா அவரை வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது ஃபார்ம் அவுட்னு. செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன் நம்ம கூட அந்த ஒரே சேஸ்ல சிஎஸ்கேவோட செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ அது போதும். வில் ஜாக்ஸ் 13 ஓவர்ஸ்ல ரஷீத் கானை அகமதாபாத்ல தொட்டு பொழந்தாரு. அந்த ஒரு இன்னிங்ஸ் போதும், இஸ் மேட்ச் வின்னர். அண்ட் அகைன் பும்ரா சிங்கிள் ஹேண்டட் 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துருவாரு. ஒரே ஓவர்ல ஹேட்ரிக் எடுத்துட்டு 4 விக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அண்ட் அகைன் மிச்சல் சாண்ட்னர் சொன்ன மாதிரி அவரால் வித் த பால் 4 ஓவர்ஸ் 27 ஃபார் 1. என்னதான் அந்த ஒரு விக்கெட் இருந்தாலும் பட் அவரால் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு. அந்த லாஸ்ட்ல க்ரூஷியல் சிச்சுவேஷன்ஸ்ல சிஎஸ்கேல இருக்கும் போது அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ஒரு 6 அந்த பினிஷிங் ஞாபகம் இருக்கும் நம்மளோட. அந்த நோ பால் வரும். ஸோ அந்த பினிஷிங் எபிலிட்டி மிச்சல் சாண்ட்னர். ரஜத் பட்டேல் சொன்ன மாதிரி இஸ் கேப்டன் ஆஃப் நியூசிலாந்து. இப்போ T20 கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் திருப்பியும் ட்ரெண்ட் போல்ட் அகைன் இஸ் ஆல்சோ மேட்ச் வின்னர். எல்லாருமே மேட்ச் வின்னர் தான். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மேட்ச் எல்லாமே மேட்ச் வின்னர் தான். இந்த ராபின் தீபக் சஹர் கூட மேட்ச் வின்னர் தான். அவர் கரெக்ட்டா வந்துட்டாருன்னா ஆமா அவருமே மேட்ச் வின்னர் தான். ஸ்விங் எல்லாம் ஆயிடுச்சுன்னா எப்படி ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சஹர் எல்லாம் ஃபேஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இவர் லெஃப்ட்ல இருந்து போடுவாரு, ரைட்ல இருந்து ஒரே ஒரு ஸ்விங் பவுலரு நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இங்க ஸ்கை, திலக் வர்மா எல்லாரும் இருக்கிற எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ் எக்ஸப்ட் தட் ராபின் மின்ஸ். ராபின் மின்ஸ்மே இவரோட பெரிய பொட்டன்ஷியல் எல்லாமே அதிகமா ரேட் பண்றாங்க. அவர் எப்படி ஆட போறாரு, அந்த ஐபிஎல் ப்ரெஷர், ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், பிக் ஸ்டேஜ், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால நான் மேட்ச் வின்னர்ஸ்ல 23 சத்யா சொன்னோம். சாரி சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி. ஸ்குவாட் டெப்த் நீங்க வந்து 10 பாயிண்ட்ஸ் சேம் தான், ஒண்ணுமே கிடையாது. நான் இது வந்து ஆர்சிபியோட மோசம் நான் இப்போ முன்னாடி சொன்னேங்க. ஏன்னா ஆர்சிபி வந்து அவ்வளோ மோசம்ன்ற எந்த இதுல நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே போச்சுன்னா ஓகே தான். அதனாலதான் நான் அந்த மோசம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணேன். அதுக்குன்னு ரொம்ப வஸ்ட் அப்படிலாம் கிடையாது. பட் கம்பேரிங் வித் நம்ம போன பேசணும், இதுக்கு மேல ரீப்ளேஸ்மெண்ட் பேக்கப்ஸ் இல்லாத டீம்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். பட் அந்த டீம் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது இப்போ நீங்க நம்ம சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி தான் ஆர்சிபிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரஷிக்தார் சலாம், ஸ்வப்னில் சிங், மனோஜ் பண்டேஜே. ஸோ அந்த மாதிரி போன சீசன்லாம் ஸ்வப்னில் சிங் ஆடி இருக்காரு. அண்ட் அகைன் மனோஜ் பண்டேஜே வந்து ரொம்ப ஹைலி ரேட் பண்றாங்க. ஸோ அவருமே வந்து யாருன்னு தெரியும், ஐபிஎல் அவர் யாருன்னா நம்மளுக்கு தெரியும். பட் இங்க எடுத்துக்கோங்களேன், அந்த 12th 13th லிசார்ட் இப்போ சொல்லலாம், இந்த லிசார்ட் வில்லியம்ஸ், ரீஸ்டாப்லி எல்லாமே சொல்லலாம். பட் அவங்க எல்லாம் உள்ள ஆடினானா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உள்ளே நுழைக்கவும் முடியாது, அவங்கள ஃபிட்டினும் பண்ண முடியாது இந்த டீம்ல. ஸோ ராஜ் அங்கத் பாவா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டொமஸ்டிக் இங்க இருக்கிறதுலயே டொமஸ்டிக்ல வேற யாருமே எனக்கு தெரியாது. சீரியஸா நான் ஆனஸ்டா சொல்ல போனா பார்க்கணும், இனிமே தான் போய் பார்க்கணும் நானு. ராஜ் அங்கத் பாவா மட்டும் தான் தெரியும். ஸோ பேக்கப்ஸ் சுத்தமா கிடையாது. ஏதாவது ஒண்ணு இப்போ வந்து தீபக் சஹருக்கு இன்ஜுரி அல்லது ஆர்எல்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்குமே இன்ஜுரி வரும். ஒரு சில மேட்சஸ்லாம் அவருமே மிஸ் அவுட் பண்ணிருக்காரு ராஜஸ்தான்ல இருக்கும் போது ஒரு 2-3 மேட்ச் எல்லாம். ஸோ அவருக்குமே வந்து இன்ஜுரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா நீங்க யாரை கொண்டு வருவீங்க? ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போயிட்டு எனிடே வந்து பும்ரா கன்ஃபார்ம் மும்பை இந்தியன்ஸ் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அவர் ஸ்டார்டிங்ல ஷைன் ஆகும்போது தான் அந்த ஸ்டார்ட் ஓவர்ஸ் ஒரு 2 ஓவர் போடாரு, அதோட டெத்ல போட்டுட்டு இருந்தாரு. பட் இப்போ பியூர் அண்ட் பியூரா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டெத் ஓவர்ஸ் தான். நீங்க அவரை நவுத்திட்டு நீங்க வந்து எப்படி சொல்றது, பும்ராவெல்லாம் ஸ்டார்டிங்ல போடணும்னு நினைக்க மாட்டாங்க. சப்போஸ் சொல்றேன் எனிதிங் ஹேப்பன்ட், ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னாலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்டார்டிங்ல போட்டாகணும். சொல்லுங்க சஞ்சு சாம்சன். நெத்தில ஒரு பேண்ட் கட்டிட்டு, நீல பேண்ட் கட்டிட்டு ஒருத்தர் வருவாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவருக்கு போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் உங்களால போட முடியாது. புரியுதுங்களா? பும்ரா டெத்துக்கு வச்சுக்கிறது ஒரு பக்கம், கேப்டன் அவர் தான், அவர் முடிவெடுக்கிறது தான்.
கரெக்ட் தான். ஸோ இவங்க கிட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ், ஸோ நான் லைனாவே போயிடுறேன். அந்த ஸ்குவாட் டெப்த் அவுட் ஆஃப் அதான் 10 பாயிண்ட்ஸ் சேம் தான் நானுமே. சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி 10 பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்குவாட் டெப்த். அண்ட் அகைன் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுல வந்து நான் இதுல எப்படி சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி தான் ஒண்ணுமே இல்லாத டீமை வச்சு டைட்டில் அடிச்சாரு. பட் போன வாட்டி வந்து நிறைய இன்டர்னல் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் அது எதுவும் வந்து ட்ரூன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்மளே பார்த்தோம் சில மேட்சஸ்லாம் பிளேயர்ஸ்குள்ள சரியா ஜில்லாவில் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. ஸோ சஞ்சு சாம்சன் 13 சொல்லியிருக்காரு. நான் வந்து இங்க இந்த வாட்டி என்ன சொல்லுவேன் அப்படின்னா மஹேலா ஜெயவர்தனே. ஏன்னா அந்த ஒரே ஒரு பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ராவா சொல்லுவேன், கோச் அண்ட் கேப்டன்சிக்கு அந்த 14 பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன், ஏன்னா அகைன் வந்து போன வாட்டி கோச் கிடையாது, மார்க் பவுச்சர் கிடையாது, ஜெயவர்தனே தான். மஹேலா ஜெயவர்தனே அவங்களுடைய குளோபல் ஹெட்டா போட்டாங்க போன சீசன். பட் அகைன் ஹி ஹஸ் பிகம் த ஹெட் கோச் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ், ஐபிஎல் ஹெட் கோச்சா வராரு. ஸோ அப்படின்ற போது இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி 2 பேருமே சொன்ன மாதிரி தான், எல்லாமே கேப்டன்ஸ், ஒரு சீனியர் பிளேயர்ஸ். ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கோச் அண்ட் கேப்டன்சி ஃபார் மஹேலா ஜெயவர்தனே நான் ஹர்திக் பாண்டியா. அண்ட் அகைன் இந்த வாட்டி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஃபாலோட் பை ஃபிட்னஸ் அண்ட் இன்ஜுரி. இங்கதான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ஃபிட்னஸ் அண்ட் இன்ஜுரி இப்ப பேசின மாதிரி தான், யாருக்குன்னா ஒன்று எதனா ஆயிடுச்சுனாலே டீமே கொலாப்ஸ். அவங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே அப்படி ஆச்சுன்னா ஆகக்கூடாது. ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ 27 ஃபார் டீம் பேலன்ஸ், 23 ஃபார் மேட்ச் வின்னர்ஸ், 10 பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்குவாட் டெப்த், லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து 14, ஃபிட்னஸ் அண்ட் இன்ஜுரிக்கு சேம் சஞ்சு சாம்சன் கொடுத்த அந்த 7 நான் கொடுப்பேன். ஸோ இது டோட்டலி ஆட் பண்ணும்போது சேம் தான் வருதுல, 79 or 78? 79 வரும்னு நினைக்கிறேன். 79 80 வரும். ஏன்னா நீ லீடர்ஷிப்புக்கு ஒரு பாயிண்ட் அதிகமா கொடுத்துருக்க சஞ்சு சாம்சனோட, 14 பாயிண்ட்ஸ் கொடுத்த. ஓகே ஓகே 79 ஓகே ஓகே 79 14 80 வரும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் அக்கவுண்ட் ஸ்டூடெண்டாடா. 80 பேசிட்டே நம்ம டப்பு எப்படிதான் போடுறது, நீ வேற 80 பாயிண்ட்ஸ் எழுதும் போதே. ஓகே ஓகே நான் அப்படியே சாப்பிட்டு டேரக்டா வந்துட்டல, சொன்னால ஒன்னும் இல்ல. நீ முன்னாடியே பேசி நோட் பண்ணி வச்சிருவ, டப்புன்னு போட்ட. எனக்கு டப்புன்னு நீ வேற நான் வேற 23 27 நம்ம சொல்லிட்டு எதனா தப்பா சொல்லிட்டோம்னு நினைச்சுக்கோ, அப்புறம் அது வேற எவனும் பார்த்து வச்சு செஞ்சாலும் செய்வானுங்க. அதனாலதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும்டா. இந்த மாதிரிலாம் பேசாத ப்ரோ, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்க சைலண்டா. ஓகே 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 மொத்தமா இப்ப 80 பாயிண்ட்ஸ் வருது. பட் சுத்தமா பேக்கப்ஸ் இல்ல. பேக்கப்ல ஒண்ணுமே அந்த பேக்கப் அந்த கிரைட்டீரியால நான் கம்மி பண்ணிருப்பேன். பட் எனக்கு எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன் 10 பாயிண்ட்ஸ்லயே. ஸோ டோட்டலி 80 பாயிண்ட்ஸ். ஒரு அந்த 11s தான், அது நம்ம இம்பாக்ட் பிளேயர் கூட சேர்த்துக்க முடியாது. அந்த 11s மட்டும் உங்ககிட்ட பக்காவா இருக்கு. 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு சொல்ற மாதிரி 11 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆனா அந்த 11ல எல்லாமே ஒழுங்கா போனோம். எதனா ஒண்ணு கோளாறு ஆயிடுச்சுன்னா வண்டி எங்கன்னா போய் நின்றோம் ஓரமா. அதுக்கப்புறம் அந்த வண்டியை பார்த்து பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். மற்ற டீம்ஸ் எல்லாம் பெட்டர் டீம்ஸுமே இருக்காங்க, பேக்கப்ஸும் வச்சிருக்காங்க. அண்ட் அகைன் 11s ஒரு சில டீம்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 11 பிளஸ் அந்த இம்பாக்ட் பிளேயரு பேக்கப்ஸ் மட்டும் பக்காவமா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீம்ஸ் இருக்கும் போது இந்த நிறைய டீம்ஸ் கொஞ்சம் சொதப்பி இருக்காங்க பேக்கப்ல. அந்த நிறைய டீம்ஸ்ல ஒரு சில டீம்ஸ்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீம் யாருமே இல்லாம ஒரு கணத்துல குதிக்க போறாங்க. எப்படி சொல்றது, ஒரு 25 பேர் ஸ்குவாடுல ஒரு 12 பேர் 13 பேருக்கு தான் வந்து நீச்சல் தெரியுன்ற மாதிரி 13 பேருக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியும். மீதி இருக்க ஆளுங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் தாட்ஸ், எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் ரஜத் படிதர் ஆர் சஞ்சு சாம்சன்? எனக்கு சொல்லுங்க. இல்ல லாஸ்ட் இயர் நான் வந்து லாஸ்ட் இயர் ஸ்குவாடை பார்த்து தான் வந்து இதுதான் வந்து ஒரு இதை விட ஒரு பெட்டர் ஸ்குவாடை வந்து எம்ஐயால மேக் பண்ணவே முடியாது. ஈவன் தோ அவங்களுக்கு 2 இன்ஜுரி ப்ராப்ளம் நடந்துச்சு. வித் அவர் பேர் என்னது, ஜேசன் பேரன்ட்ராஃப் ஒரு இன்ஜுரியில போனாரு. வேற யாராவது கூட ஒருத்தர் இன்ஜுரியில போனாங்க. ஈவன் தோ வித் இன்ஜுரி தில்ஷன் மோஷனுக்கா, ஆமா ஆமா.
ஈவன் தோ வித் தேர் இன்ஜுரிஸ் அவங்க வந்து ஒரு செம்ம ஸ்குவாட் வச்சிருந்தாங்க. அதை வச்சியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 11 வந்து தப்பா தான் மேக் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் 11 நான் என்ன போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, அங்க அந்த டீம்ல வந்து ஸ்கை கிடையாது. ஸோ நான் ஸ்கை இல்லைன்னா டைரக்டா நேஹல் வதீரா உள்ள கொண்டு வந்தேன். நம்பர் 4 நேஹல் வதீரா, நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, 6 டிம் டேவிட், 7 ரொமேரியோ ஷெப்பர்ட், 8 வந்து ரொமேரியோ ஷெப்பர்ட் சொல்லிட்டேனா, டிம் டேவிட், ரொமேரியோ ஷெப்பர்ட், 8 வந்து முகமது நபி, ஜஸ்பீத் பும்ரா, ஜெரால் குட்ஸி, பியூஷ் சாவ்லா அவங்க ஸ்பின்னரா நான் போட்டிருந்தேன். பட் அவங்க ஆடின 11 ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போமே. ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, நமன்தீர், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஷம்ஸ் முலானி, பியூஷ் சாவ்லா, ஜெரால் குட்ஸி, ஜஸ்பீத் பும்ரா, லூக் வுட், இம்பாக்ட் பிளேயரா டெவால் பிரிவிஸ் வந்திருந்தாரு. பட் நான் என்ன கேட்கறேன்னா, நான் இங்க என்ன சொல்றது, உங்க 2 பேருக்கும் தெரியும் நான் வந்து எப்படியாச்சும் ஸ்குவாட்ல பேலன்ஸை கொண்டு வந்துருவேன். ஒரு 20 மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் முட்டி மோதி ஸ்குவாட்ல பேலன்ஸ் கொண்டு வந்துருவேன். அது ஹார்ட் கால்ஸும் எடுப்பேன், இல்ல ஸ்மூத்தா போச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரியே போயிடும். உங்க 2 பேருக்கும் தெரியும். ஒண்ணுமே இல்லாத டீம்ல கூட கரெக்டான பிளேயிங்ல அவனை எடுத்திருக்கேன். தப்பி தவறி அவங்க ஆடும்போது கூட அந்த டீம்லாம் வின் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பாயிண்ட்னா, இவங்க போன தடவை அதை பண்ணாம மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க லிட்ரலி வந்து என்ன சொல்ற, ரொமேரியோ ஷெப்பர்ட் ஆடல, முகமது நபி ஆடல, ஷம்ஸ் முலானி ஆடினாங்க. அதுக்கப்புறம் வேற யாரையோ டிவால் பிரிவிஸ் ஆடினாங்க. பட் உங்களுக்கு ரொமேரியோ ஷெப்பர்டும் நபியும் டபுள் டைமென்ஷனல் பிளேயர்ஸ். இங்க விட்டு அங்க பிடிப்பாங்க, அங்க விட்டு இங்க பிடிப்பாங்க. அங்க மிஸ் ஆனதுதான் அவங்களுக்கு ஹோல் டோர்னமெண்ட்டே எடுத்துக்கிச்சு. இன்டர்னல் இஷ்யூஸ் செகண்டரி, பிரைமரி. பட் இருந்தாலும் இந்த சைடுக்கு வந்தீங்கன்னா அங்க விட்டது வந்து அவங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து, ஏன்னா அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்தே அவங்க சாப் பண்ணி சேஞ்ச் பண்ணி இது வரைக்கும் வரலாறு காணாத சாப்பிங் அண்ட் சேஞ்சிங்க மும்பை ஒரே சீசன்ல பண்ணாங்க வித் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட். அதாவது 25மே ஸ்ட்ராங்கஸ்ட் 25 வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி பண்ணாம, அந்த மாதிரி பண்றதுக்கு கூட எங்களுக்கு ஆப்ஷன் இல்ல இன்கேஸ் நான் சொல்றேன், மிச்சல் சாண்டரையோ இல்ல அல்லாஹ் கஃபன்சாரையோ உட்கார வச்சுட்டு நம்ம ஆல் பேஸ் பவுலிங் லைன் அப்னு போயிடலாம், கஃபன் சாரை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாரும் ஃபாஸ்ட் பவுலரா போயிடலாம், லிசார்ட் வில்லியம்ஸ் டெத்துக்கு வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா கஷ்டம் தான். அண்ட் தென் நம்ம இன்னொரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணிட்டோம். இவங்க டெத் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. எக்ஸப்ட் ஜஸ்பீத் பும்ரா யாருமே அவ்வளவு ஸ்ட்ராங்கான டெத் பவுலர்ஸ் கிடையாது. ஹார்திக் பாண்டியா அதான் நான் சொன்னேன், அந்த தீபக் சேர் ஆளுமே போட முடியாது. தீபக் சேர் 10 போல்ட் பவர் பிளே தான் போடுவாங்க. யாரு போட்டாலும் சஞ்சு சாம்சன் சொன்னாரு 2 ஓவர் போட்டாலுமே அடிச்சிருவாங்க டெத்துல, சரியா போடலனா. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பும்ரா ஒரே ஆள் தான், தலைவன் மட்டும்தான் என்ன பண்ண போறான்னு தெரியல. கஷ்டம் தான். ஏன்னா என்ன பீடாக்ஸ் அவர் வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு, அல்லாஹ் கஃபன் சார் ஒரு ஓவர் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் நியூ லீக்ல வந்து எடுத்த உடனே அவ்வளவு பெரிய ப்ரெஷரை கொடுக்கு, இதுவே ஒரு பெரிய ப்ரெஷர் தான். 5 crores 4.8 crores வாங்கிட்டு டைரக்டா பிளேயிங் லெவன்ல ஆடுற ஒரே ஸ்பின்னர் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரெஷருக்குள்ள தான் அவர் வரப்போறாரு. அதை மீறி நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் போட போறோமா அப்படின்றதுதான் என் கொஸ்டின். அதை எப்படி சார்ட் அவுட் பண்றாங்கன்னு பார்ப்போம். எனி சின்ன ப்ராப்ளம் கூட பெருசா இவங்களை காம்பினேஷனே அடி வாங்குற அளவுக்கு ஒரு இன்கேஸ் ராபின் மின்ஸ் திருப்பி ஏதாச்சும் ப்ராப்ளம்னு போயிட்டாருன்னா இவங்க அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருவாங்க. பட் அவர் லாஸ்ட் டைம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவருக்கு, அதனாலதான் அவர் வரல. இல்லைன்னா அவர் லாஸ்ட் டைம் வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். லிட்டரலி ஹோப் தீபக் சகருக்கு இன்ஜுரி ஆகாதுன்ட்டு. ஓகே, சஞ்சு சாம்சன், anything you want to add? Nothing to say. Similar to Rajat Patidar. ஓகே, ஸோ ஓகே, ஃபைனல் இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு ஆடு வரும் தெரியுமா ஜெம்ஸுக்கு, இல்ல அதுதான் வேரசி, அதுதான் உண்மையா அதுதான். அந்த ஜெம்ல ஒரே ஒரு சாக்லேட்டை எடுத்து விட்டு எல்லாம் சரீர மாதிரிதான், ஒரே ஒருத்தரை தூக்கி வெளியே விட்டோம்னா மொத்த டீமும் படுத்துட வேண்டியதான். அகைன் பேட்டிங் பவர் ஹவுஸ் என்னதான் டே நோட்டு ஒரு 230 அடிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு தீபக் சேர் இல்லாத டீமு யாருன்னா ஒருத்தர் இல்ல, பும்ரா ஒரு 4 ஓவர் தான் போட முடியும். அவரையுமே வந்து எப்படி சொல்றது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க, அவரையுமே சார்ட் அவுட் பண்றதுக்கு. ஸோ நம்ம ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி தான் அந்த டெத் ஓவரை வந்து அவங்க பார்க்கணும். டெத் பவுலிங்ல பும்ரா தவிர்த்து எதுவுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பவர் பிளேலயே அடி வாங்கிடுறாங்க, இப்போ விக்கெட்டே இல்லாம போயிடுது, ட்ரெண்ட் போல்ட்டையும் தீபக் சேரு பார்த்து ஆடிடுறாங்க, ஹர்திக் பாண்டியா பவர் பிளேல போட்டு அவங்க 6 ஓவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45-50 ரன்ஸ் அடிச்சிடறாங்க ஆப்போனன்ட்.
வித்தவுட் நோ லாஸ் அப்படின்னாலே அதே ஒரு ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகும் அட் வான்கடே. அதே ஒரு ப்ரெஷர் தான். ஏன்னா அவங்களுடைய சிம்பிள் அப்படிதான். ஸ்டார்டிங்ல பும்ராவே போட்டாலுமே பும்ராவை பார்த்து அடிடுவாங்க. வான்கடையோட பிச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டெத் ஓவர்ல போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா கையில வந்து 10 விக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல யார் போட்டு நிறுத்த போறா? தீபக் சாருமே வந்து போட்டிருக்காரு தான். பட் அவர் பவுலிங் ஐபிஎல்ல பவுலிங் போட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு. ஒரு பால் அந்த 2 பால்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்குவானா 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. பட் அவர் ரீசெண்டா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சி how he is going to perform. So with this we'll conclude this video. எங்களுக்கு தெரிஞ்சதே நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ இதுல எதனா உங்களுக்கு அடிஷனல் ஆட் பண்ணா கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. ஸோ வில் மீட் அகைன் இந்த அனதர் வீடியோ. அன்டில் திஸ் இஸ் ருத்ராஜ் கெய்க்வாட், ரஜத் படியார், சஞ்சய் சாம்சன் சைனிங் ஆஃப். டாடா பபாய். டாடா சொல்லுப்பா சஞ்சய் சாம்சன்.